நீதிமொழிகள் 23:7. கர்மரிசி. அவன் இருதயத்தை நினைவு புசியும் பானம் பண்ணும் என்று சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதயத்தில் தான் நினைவுகள் உண்டாகுது. தாட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு இன் த ஹார்ட் அண்ட் மைண்ட். இருதயம் மைண்டு அப்படிங்கிறது ஒன்று தான். அங்கேருந்து தான் இது உற்பத்தி ஆகிறது. அப்படியானால் இந்த சிந்தனைகள், எண்ணங்கள் உருவாக்குற அந்த இடம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாகிறது? நமக்குள்ளே உருவாகிற சிந்தனை எப்படிப்பட்டது? இந்த சிந்தனையை வைத்து தான் ஒரு மனுஷன் நம்ம எடை போட முடியும். ஆனால் சிந்தனைக்கும் செயலுக்கும், அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. மைண்டுக்கும் நம்முடைய நடவடிக்கைகளுக்கும் அல்லது நான் பேசுகிற காரியங்களுக்கும் ரெண்டுக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. அது இட் இஸ் கனெக்டட் டுகெதர். சிந்தனை சரியாக இருந்துச்சுன்னா பேச்சு சரியாக இருக்கும், பிஹேவியர் சரியாக இருக்கும், நம்முடைய நடத்தை சரியாக இருக்கும், நம்முடைய சொல் செயல் எல்லாமே சரியாக இருக்கும். சிந்தனை சரியில்லை அப்படின்னு சொன்னால் சொல்லும் செயலும் சரியில்லாமலே போயிடும். இப்படி நம்ம பார்க்கும்போது மனுஷனை ஆளுகிறது அந்த மைண்டு தான், அந்த சிந்தனை தான். சிந்தனைகளால் தான் மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? ஆளப்படுகிறான். இப்போ இன்றைக்கு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சிந்தித்தால், அந்த சிந்தனை நம்மை மேற்கொண்டால் நம்ம கூட்டத்துக்கு வந்துடுவோம். இல்லை ஒரு நெகட்டிவ் சிந்தனை நமக்குள்ளே என்னத்தங்க போய் நம்ம என்ன இன்றைக்கி ஒரு நாள் இருப்போம் அப்படின்னு அந்த சிந்தனை மேல் வாங்கிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்டிடியூட் என்ன ஆயிரும்? அப்படி கீழே போயிடும். போகணுங்கிற எண்ணம் கீழே இறங்கி நாம் வர்றதுக்கு முயற்சிக்க மாட்டோம், வரமாட்டோம். நம்மளுக்கு தூண்டுதல் வராது. அந்த மனம் நம்மளை ஆளுகை செய்கிறதுனால, the mind rules our heart or mind rules our lives. நம்முடைய மனம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மனம் தெளிவாக இருக்கணும். மனம் சரியாக இருந்தால் தான் நம்ம சரியாக இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. அதுதான் உலகத்தில் சொல்லுவாங்க, மனம் போல வாழ்வு அப்படிம்பாங்க. ஸோ மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மனம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கை. சிலர் வாழ்க்கை நல்லா இல்லாமலே போயிடும். வெளியில் பார்த்தா எல்லா வசதிகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது, நம்மளுடைய மனுஷ பார்வையில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது. எப்பவும் சோகமாக இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருப்பாங்க, ஒரு சிக்கலுக்குள்ளே போய் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் மற்றவங்க பார்ப்பாங்க, இவங்களுக்கு என்ன குறை இருக்குது? ஒரு குறை இல்லை, ஆனால் ஏன் இவங்க முகம் இப்படி துக்கமாக இருக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப், மனம் என்கிற அந்த இருதயத்தில் ஓடுகிற அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள் எல்லாமே சரியானதாக இல்லாததுனால லைஃப்பை சரியாக லீட் பண்ண முடியல. அப்போ அந்த மனம் தான் அவங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அதுலேயும் ஊழியக்காரங்களை எடுத்துக்கொண்டால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் எல்லாரையுமே ஆளுகை செய்கிறது எதுதான்? மனம்தான். அப்போ மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? ஆமாம், இருக்குது. அது எப்படிப்பட்ட பவர்னா ரூலிங் பவர். இந்த மனசுக்கு என்ன பவர் இருக்குது? The mind has a ruling power to rule our lives. நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னா, அப்படி கொண்டு போகிறதுக்குரிய அந்த பவர் எதுக்கு இருக்குது? அந்த மனசுக்கு இருக்குது. அப்போ இந்த மனசை நம்ம ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கட்டுக்கோப்பாகவும் சரியாகவும் வைத்து கொண்டால் நம்ம மனம் நம்மளை ஆளுகை செய்யட்டும், நமக்கு ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா நம்முடைய மனசை நம்ம சரி பண்ணிட்டோம். நம்முடைய மனம் சரியாக இருக்குது. இப்போ சரியாக இருக்கிற மனம் சரியாக தான் நடத்தும். சரியாக இருக்கிற மனம். அப்போ இந்த மனசை எப்படி சரிப்படுத்துறது? ஏன்னா மைண்ட் இஸ் அ டூல் டு டைரக்ட் யூ. உங்களை திசை திருப்புறதுக்குரிய ஒரு கருவி எது? மனசு.
அப்போ இந்த மனசில் என்ன வருது, மனசுக்கு உள்ளே இருக்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது. கணவன் என்ன நினைக்கிறான்னு மனைவிக்கே தெரியாது, மனைவி என்ன நினைக்கிறான்னு கணவனுக்கே தெரியாது, பிள்ளைகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பெற்றோருக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முந்தின காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாட் லைஃப், சிந்தனை வாழ்க்கை என்பது வெகுளித்தனமாகவும் வெளியரங்கமாகவும் இருந்தது. அதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த விஷயத்தையும் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட மறைக்க மாட்டாங்க. கணவன் எதையுமே மனைவிகிட்ட மறைக்க மாட்டான், மனைவி எதையுமே கணவன்கிட்ட மறைக்க மாட்டாங்க. எல்லாருமே ஓப்பனாக இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் தான் ஏதேனினுடைய அனுபவம். அதுக்கப்புறம் எப்போ சாத்தான் உள்ள நுழைஞ்சானோ அப்போமே அவன் எதை கையில் எடுத்துட்டான், மனசை கையில் எடுத்துட்டான். அந்த மனசை அவன் கையில் எடுத்து அதுக்கப்புறம் நீ என்ன யோசிக்கிறது, நான் சொல்கிறபடி நீ செய், நான் சொல்கிறபடி தான் நீ யோசிக்கணும், அதுபடி தான் நீ செய்யணும் அப்படின்னு அந்த மனசை யார் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டான்? பிசாசு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால தான் அந்த பிசாசை அவரை அழித்து அவனை ஒழித்து அவனுடைய வல்லமைகளை எல்லாம் உரிந்து கொண்டு சிலுவையில் போய் திரும்பவும் வெற்றி சிறந்து நமக்குள்ள ஒரு புது மனசை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டை கற்றுக் கொடுத்தாரு. ரோமரில் சொல்லியிருக்கு இல்லையா, மறுரூபமாக்கப்பட்ட மனதில் மறுரூபம். நமக்கு ஒரு மனுஷன் நல்லா வரணும் அப்படின்னா முதல்ல மறுரூபம் இந்த துணிமணியை மாற்றி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் துணிமணியை மாற்றாட்டிலும் கூட பரவாயில்ல, உங்கள் மனசு மருவம் ஆகிட்டு அப்படின்னாலே போதும். உங்கள் பிஹேவியரு, சிந்தனை, பேச்சு, நடக்கை எல்லாமே மாறிடும். அப்போ மனம் மாறுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அப்போ மனசு மாறணும். அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற 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 மாறத்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மறுரூபம் என்பது ஒரு நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பல ஆண்டுகளாக பண்ணினா தான் அந்த ஒரு நாள் மறுரூபத்தில் நம்ம போக முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த மறுரூபங்கிறது என்னென்னா, ஒன்று மாமிசம் செத்துக்கிட்டே இருந்தால் தான் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மாம்சத்தில் நம்ம மாம்சம் சாகிற வரைக்கும் அது சாகாது, அதை நம்ம தான் சாகடிக்கணும். இல்லைன்னா இந்த மாம்சத்தை அது தானாக சாகும்னு நினச்சி விட்டீங்கன்னா ஆவிக்குரியவங்க ஏமாந்து போயிடுவீங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன், என்னை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அடக்கிறேன், ஒடுக்கிறேன், கீழ்ப்படுத்து. அடக்கிறேன்னு என்ன, ஒரு சப்ஜெக்டிவ்குள்ளே கொண்டு வர்றாரு. அவரை ஒடுக்கிறதுனா என்ன, அதை கஷ்டப்படுத்தி நெருக்கிறாரு. அந்த நெருக்கத்தில் இவங்களை இருக்கக்கூடாதுன்னு அது ஓடணும், அதான் ஒடுக்கம். நான் அடக்கி ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துகிறேன். அது எனக்கு மேலே வரக்கூடாது, எனக்கு கீழே தான் இருக்கணும். நம்முடைய சிந்தனை நமக்கு கீழே தான் இருக்கணும், நமக்கு மேலே ரூல் பண்ணக்கூடாது. யார் வாழ்க்கையில் அவங்க சிந்தனை மேலே ஓங்குதோ அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. சிந்தனையை அதாவது சில விஷயங்கள் நம்ம பேசும்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வருமா, இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். பேசுகிறது ரொம்ப எளிது, ஆனால் அதை செயல்படுத்துறது என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செத்து சுண்ணாம்பா போனோம். பவுல் அதுதான் சொன்னார், நான் ஆகாதவனை போகாதபடிக்கு என்னை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவர் அடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதை ஒடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதை கீழ்ப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். அது எப்பமெல்லாம் அது மேல் வாங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது சொல்லார், என்னை மேற்கொள்ளுகிற ஒரு பாவ சரீரம் எனக்குள் உண்டு என்று நான் அறிகிறேன். அது எப்போவுமே என்ன செய்கிறது, மேலே எழுப்பி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு அடித்து கீழே தள்ளுறேன். அந்த காலத்தில் ஆவிக்குரியவர்கள் எல்லாம் ஈஸியாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை ஒன்று. அப்படி ஆவிக்குரியவர்கள் வாழ்கிறவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு சீர்படுத்துகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கால சூழல் அப்படி இருக்குது, மக்கள் அப்படி இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் போய் கெட்டு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குதே ஒழிய மேம்பாடு அடைவதற்கோ அல்லது மேலே இருக்கிறதற்கு அங்கே வழி இல்லை. அப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு நல்ல நிலையில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளை ரொம்ப அடக்கி ஒடுக்கி அப்படியே அதாவது கீழ்ப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், மாம்சம் சாகணும். மாம்சம் செத்தா தான் நம்ம அதை கீழ்ப்படுத்த முடியும். மாம்சத்துக்கு நீங்கள் உயிர் ஓட்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆவியை ஈஸியாக மேற்கொண்டுரும். ஏன்னா அதுக்கு வயசு ஜாஸ்தி. பிறந்ததுலேருந்து மாம்சம் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எது இருக்குது, ஆவி இருக்குது. அது ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் கழிச்சு அபிஷேகம் பெற்றிருந்தால் இன்னும் 5 வருஷம் போச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானசாரம் எடுக்கிறோம், அபிஷேகம் இருக்கிறோம். அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் நம்மளை ரூல் பண்ணணும். அப்போ அபிஷேகம் ரூல் பண்ணனா என்ன செய்யணும், டேவிட்டு முன்னால் எப்போ உட்கார இடங்க காலி இருக்குது, எதுக்கு அங்கங்கே பாய போனாலும் இருக்கிற இடத்துல உட்காந்துட வேண்டியதானே. அந்த ஆவி மாம்சத்தை ரூல் பண்ணணும். மாமிசம் எதை ரூல் பண்ணிடக்கூடாது, ஆவியை. ஏன்னா மாமிச சரீரத்தில் தான் எது வேலை செய்யணும், ஆவி வேலை செய்யணும். அப்போ ஆவி வேலை செய்கிறதுக்கு மாம்சம் என்ன கொடுக்கணும், இடம் கொடுக்கணும்ல.
மாம்சம் செத்தா தான் அங்கே இடம் உண்டாகும், சாகலைன்னா இடம் உண்டாகாது. அப்போ மாம்சத்தை கொத்துக்கறி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாம்சத்தை கொத்துக்கறி போட்டு இந்த மாம்சத்தை அடக்கி கீழ்படுத்துறது எப்படி கீழ்படுத்த முடியும்? ஆண்டுக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை ஆவியில் நிரம்பிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதுமா? இன்றைக்கி ஏன் அந்த நிலைமை வந்தது அப்படின்னா, நான் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் அதை நான் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் எனக்கு ஊழியக்காரங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் ஏன் உண்டாகுது, ஏன் இன்றைக்கி இப்படி தவங்குறாங்க, ஏன் இங்கே கலங்கடிப்பு வருது அப்படின்னா, அதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரே ஆன்சர் வந்து ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் இல்லை. ஆவியில் நிரம்பி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு தாட் நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, நம்மெல்லாம் இப்போ வந்து நம்ம மெச்சூர் ஆகிட்டோம், நமக்கு எது தேவையில்லை. அதாவது ஆவிகளை நிரம்புகிறத நம்ம எப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா, ஆரம்ப அனுபவம், நான் இப்போ எத்தனை வருஷம் ஆகிட்டு நான் அபிஷேகம் பெற்று இன்னும் நான் கையை தட்டிக்கிட்டு ஆவியில் நிரம்பிட்டு அதெல்லாம் என்ன இது கூத்தா இருக்குது அப்படிங்கிற நினைப்பு நமக்குள்ளே வந்து, அது என்ன நினைப்புனா, இட் இஸ் நாட் அ ரைட் ஒன், இட்ஸ் அ வெரி ராங் தாட். அப்படி நினச்ச உடனே நம்ம ஆவியில் நான் ஆண்டவர் நிரப்புனாலும் நம்ம நிரம்ப மாட்டேங்கிறோம். அவர் நிரப்பன்னு பார்க்குறாரு, ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், விரும்புறதில்லை. அது பழைய அனுபவம். நான் ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், இன்னும் நான் கையை தட்டிக்கிட்டு குலுங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் அது என்ன மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு ராங் தாட்டை விதைச்சிட்டான். யாருக்குள்ள? ஊழியர்காரங்களுக்குள்ள அப்படி விதைச்சிட்டான். அப்போ விதைச்சதுனால என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆவியானவரே நம்ம இறங்கி வந்து நம்மளை நிரப்பணும்னு நினச்சா கூட நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. ஆவியானவருக்கு என்ன செய்யறதில்ல? விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் நிரப்ப மாட்டார். வாயை திற, அப்போ நிரப்புவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வாயை திறந்தா தான் என்ன ஆகும்? அவர் நிரப்புவார், இல்லைன்னா நிரப்ப மாட்டார். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கழுதை தேஞ்சு கட்டருமா போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியின் நிறைவின் அந்த அனுபவத்தை நம்ம விட்ட உடனே டோட்டலாக வந்து ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் வந்து கட் ஆகிட்டு டீலிங் ஆகிப்போச்சு. ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு வந்து எப்படி ஆயிடுச்சு? தொடர்பற்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கீப்பப் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை கீப்பப் பண்ணணும் அப்படின்னா, செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா, அது மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் பேச வேண்டாம், ஒரு ஜஸ்ட் 1 minute. என்ன எப்படி இருக்கீங்க, அடுத்த நாள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் வேறு. நேற்றுக்கு தானே கேட்டோம் நல்லா இருக்கீங்களான்னு, அப்புறம் இன்றைக்கி மணிக்கணக்காக பேசுறதுக்காங்க என்ன விஷயம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த 1 minute அந்த டாக் இருக்கு பாருங்க, அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சமூகத்தில் போய் பிதாவின் சமூகத்தில் குமாரனாகிய கிறிஸ்து தினந்தோறும் போய் ராத்திரியெல்லாம் அவரோட உறவாடிட்டு பேசிட்டு வந்தார். இரவு முழுவதும் பிதாவோடு பேசினார், அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக காத்துக்கிட்டாரு. பகல் முழுவதும் வந்து மனிதர்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக வச்சுக்கிட்டாரு. கணவனும் மனைவியும் நல்லா பேசி உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். மனைவி வேலைக்கு போய் ஏன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை அப்படின்னா, மனைவி வேலைக்கு போகிறா, புருஷன் வேலைக்கு போகிறான், வேலையிலே அங்கே எல்லாத்தையும் பேசி எல்லாம் செஞ்சு அங்கே டயர்டாக வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து என்னங்கன்னாலும் சரி ஏங்கன்னாலும் சரி பதில் இல்லை. ஏன்? எக்ஸாஸ்டட் ஆகிப்போச்சு. அங்கே வேலை செஞ்சு எல்லாம் வாங்கி தான் வீட்டுக்கு வரும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும் தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிறத லேசாக சொல்லிட முடியாது. பலவீனமான ஒரு நேரத்தில், பேசவே முடியாத நேரத்தில் என்ன பசி எடுக்கா உனக்கு சொல்ல நினைப்பான பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? முழு பலத்தையும், அது ஒரு போடுறது தான், ஆனால் அது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? முழு பலத்தையும் திரட்டி வந்து நம்ம சொல்லணும், அப்போ தான் சொல்ல முடியும். அதனால் வியாதிப்பட்டு கிடக்கையில் ஏன்டா பேசுனாங்க, என்னால் பேசவே முடியல, அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். இந்த பெண்கள் வந்து மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்களா, கர்ப்பம் தெரித்து அந்த 2வது மாதம் தாண்டி 3, 4, 5 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மார்னிங் சிக்னஸ் வரும். காலையில் அவங்களால எழும்பவே முடியாது. அதிகாலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும், அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர டிமினிஷ் ஆகிடும். சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கிற நேரத்தில் கடற்கடனை எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு குழம்பு எல்லாம் சாப்பாடை பொங்கி வச்சுட்டு அந்த போய் படுத்தாங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு எழும்பவே முடியாது, சாப்பிட்றதுக்கு மனசு வராது. அதுக்கு பேர் தான் மார்னிங் சிக்னஸ். அந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டகாலம். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தா, கணவன், பிரியமான கணவன், பெல்லவெட் ஹஸ்பண்டு, ஏண்டா இவர் வந்து இப்போ வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு கிடக்காருன்னு நினைப்பாங்க. அப்படி பிரியமானவங்க கூட என்ன செய்ய முடியாது, பேசுறதுக்கு மனசு வராது. ஏன் தெரியுமா? இந்த உடலில் இருக்கிற உபாதையும் அது மனசை பாதிச்சிருக்கிற பாதிப்பும் அப்படியே நம்மளை டல்லாக்கி போட்டுரும். நம்மளால் பதில் கூட சொல்ல முடியாது. ரிலேஷன்ஷிப்பை நம்ம கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப பேச வேண்டாம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி வந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கு நேரம் எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நேரம் எடுத்து உட்காந்து பேசுகிறீங்களோ தெரியல.
என்னதான் நமக்கு பிஸி இருந்தாலும் என்ன செய்யணும்? எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் யாருக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? கணவனோட மனைவியோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. சோபா வாங்கி 1 லட்ச ரூபாய்க்கு சோபா போட்டிருப்பான். எல்லாரும் வந்து உட்காந்துட்டு போவாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு இப்படி பார்ப்பாங்க, இப்படி சாஞ்சி பார்ப்பாங்க, நல்லா இருக்க பேச நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நல்லா இருக்க சோபாவில் புருஷன மனைவி ஒரு நாளாவது உட்காந்து 1 மணி நேரம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்று நேரம் கிடச்சிருக்காது, இல்லை அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைமைகள் அங்கே இருந்திருக்காது. அது எவ்வளோ நம்ம வீட்டில் போட்ட பொருளவே என்ன செய்ய முடியல, என்ஜாய் பண்ண முடியல. இங்கே பயன்படுத்துறதுங்கிறது வந்து யாருக்கும் அதை பயன்படுத்தலாம், ஆனால் என்ஜாய் பண்ணணும். அந்த என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு பொருள், பாஸ்டமாக அடிக்கடியான்னு சொல்லுவாங்க, ஒரு பொருள் வாங்கிட்டோம் அல்லது ஒரு பொருள் ஆண்டவர் தந்தாருன்னா அதை என்ன செய்யணும்? அதை என்ஜாய் பண்ணிடணும். அடுத்தது எப்படி வருது நமக்கு சொல்ல முடியாது. அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு உண்டு. எங்களுக்கு வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு டைமே கிடையாது. ஏன்னா வீட்டில் இருந்தால் நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன், அவங்களும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சீட் இருக்குது, அதில் அவங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் என் ரூமில் போய் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற வரைக்கும் ப்ரிப்பரேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்போ தான் உட்காந்து பேசுகிறது, எப்போ தான் ஏதாவது சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது, இந்த கடைக்கு போகும்போது மெதுவாக கேட்பாங்க. நான் சீரியஸாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன், நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னா, சரி வரேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடும். அந்த போகும்போது முன்னால் உட்காந்து பேசிட்டு போகலாம். அவங்க பின்னால் இருப்பாங்க, முன்னால் இருப்போம், வண்டி போய்கிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்து பேசுவோம். ஜாமான் வாங்கையில் நம்ம அப்படியே பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு, ஏன்னா நம்ம ஒன்றும் அதை செலக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட போயிட்டு வரோம் பாருங்கள், அது என்னது? அந்த நம்முடைய ப்ரெசன்ஸ் வந்து அவங்களோட, தட் மேக்ஸ் ஹர் ஹாப்பி. நம்முடைய ப்ரெசன்ஸ் மனைவியோடு இருக்கும்போது என்ன உண்டாகுது? இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது, என்ஜாய் பண்ணால் தான் தெரியும். என்னடா கடைக்கு போயில கூட போனால் அல்லது காரில் போகும்போது உட்காந்துட்டு போனால் அது என்ன ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்களுக்கெல்லாம் அப்படி தான். வீட்டில் இருக்கிறது 3 நாள், அந்த 3 நாளில் விசுவாசிகளுக்கு டைம் கொடுக்கணும், வர்ற ஊழியக்காரங்களுக்கு டைம் கொடுக்கணும், அடுத்து மனைவிக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும். இதுக்கு நம்ம எந்தெந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த நேரத்தெல்லாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன செய்ய முடியும்? கீப்பப் பண்ண முடியும், கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ நான் வெளியே இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலே இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 தடவை பேசிட்டேன். காலையில் ஒரு தடவை பேசிச்சு, அப்புறம் ஒரு தடவை பேசிட்டேன், இப்போ மீட்டிங்கு வரும்போது ஒரு தடவை பேசியாச்சு, இன்னும் ஒரு தடவை பேசுவோம். காரில் ஏறி மெயின் ரோட்டுக்கு போன உடனே ஒரு மீட்டிங்கை விட்டு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். சரி வாங்க, கிளம்பிட்டேன் வாங்க, அவ்வளோதான் பேச்சு. அங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம சில நேரங்களில் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நான் என்ன சாப்பிட்டேன், ரைட்டு ஓகே சரி வாங்க, முடிஞ்சு வச்சு. எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ இன்ஃபர்மேஷன் போய்ட்டு யாராவது வந்து பாஸ்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னா, திருமங்கலத்துக்கும் விருதுநகருக்கும் இடையில வந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு வந்து இப்போ எங்கே வரேன் நான் நினைக்கிறேன் சாத்தூர் தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்காமங்க. ஏன்னா அந்த அப்டேஷன்ஸ் லைவ் லொக்கேஷன் போடுறோம்ல, அது மாதிரி நம்ம லொக்கேஷன் எங்கே, ஒரு புருஷனுடைய ஈவன் அசைவு கூட யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். மனைவியினுடைய அசைவுகள் எல்லாமே யாருக்கு தெரியணும்? கணவனுக்கு தெரியணும். அப்போ ஒவ்வொருவருமே நாம் அந்த நம்முடைய அசைவுகள், நம்முடைய மூமெண்ட்ஸு, நம்முடைய பேச்சு எல்லாத்தையுமே யாருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சேஃபாக நம்ம போய் சேர முடியும். இப்போ ஃப்ளைட்டை எடுத்தாச்சு அப்படின்னா, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்லேருந்து எடுத்து மும்பைக்கு போகுது அல்லது துபாய்க்கு போகுது அப்படின்னா, அங்கே ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டினுடைய அந்த ஏர் டிராஃபிக் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அந்த கண்ட்ரோலை தாண்டி அடுத்து அவன் துபாயினுடைய எல்லைக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து சொல்லுவாங்க, பை பை, ஹேவ் அ சேஃப் ஜேர்னி, see you tomorrow அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்டிஓ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரேடியோ டெலிஃபோன் இங்கே க்ளோஸ் ஆகிடும். அந்த துபாயினுடைய ஏர்போர்ட்டினுடைய ரேடியோ டெலிஃபோன் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் கனெக்ட் பண்ணவே முடியாது. அவங்க அங்கே வழியில் என்ன பிரச்சனை, பனி புயல் அடிக்குதா அல்லது ஃப்ளைட்டு கரெக்டான லெவலில் போயிட்டு இருக்கா அல்லது மேலே தூக்க வேண்டியிருக்கா, எல்லாமே அங்கே எங்கே அந்த ஏர்போர்ட்டில் இருந்து இந்த ஏர் இண்டியா அல்லது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோ ஏரு, இண்டிகோ இவங்களுடைய இது அங்கே இருக்கும். அவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ஆகாயத்தில் பறக்கும்போது யாருடைய கண்ட்ரோல்லே இருக்கும்? ஒரு ஏவியேஷன் டவர்னுடைய கண்ட்ரோல்லே இருக்கும். அப்போ தான் அது சேஃபாக போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். அதுபோல் ஒரு புருஷன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், திரும்ப வாரான் அப்படின்னா யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்? சொல்லுங்கள், யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்? அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மனைவியினுடைய கண்ட்ரோல் இன் த சென்ஸ் தே ஆர் நாட் கண்ட்ரோலிங் அஸ் அண்ட் ரூலிங் அஸ், பட் இன்ஃபர்மேஷன். மனைவி கிட்ட போய் கேட்டால், சில வீட்டில் கேட்டால் பாஸ் எங்கே போயிருக்காங்க தெரியாது, எப்போ வருவாங்க தெரியாது, என்ன விஷயமா போயிருக்காங்க தெரியாது. என்னம்மா தெரியாதுன்னு சொல்லிட்டு போனால் தானே நாங்கள் சொல்ல முடியும். அவர் பாட்டுக்கு போனார்னா வீட்டில் அப்படியே போக முடியுமா? சொல்லுங்கள், போக முடியுமா? இல்லை போகலாமா? எங்கே போகிறோம் யாருக்கு தெரியணும்?
மனைவி தெரியும். இப்போ மனைவி திடீர்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் கிளம்பிட்டு இருக்கான்னா புருஷன்கிட்ட வாங்க மலை மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா, அவாட்டுக்கு போகிற கடைக்கே போகிறான்னு வைங்களேன், நான் அந்த கடையில் போய் கொஞ்சம் மல்லி வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனால் ஒரு வார்த்தையை போட்டு அவாட்ட போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னடா அது, நான் ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எங்கே போகிறானே தெரியல, சொல்லு அவாட்டுக்கு போகிறான். சிந்திப்போமா சிந்திக்க மாட்டோமா? ஒரு தடவை மனைவி போகிறது இவ்வளோ சிந்தனை வந்துச்சுன்னா 9 தடவை சொல்லாமல் போனோம்னா மனைவி சிந்திப்பானா சிந்திக்க மாட்டாளா? அது யாரோட பிடியில் தான் நம்ம இருக்கோம். மனைவியினுடைய கண்ட்ரோல், ஏன்னா அவங்க தான் வீட்டில் இருக்காங்க. அப்போ மனைவி வீட்டில் இருக்கிறதுனால புருஷன் வந்து வெளியில் போகும்போது ஊழியத்துக்கு போகும்போது வரும்போது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்? கண்ட்ரோல் இந்த சென்ஸ் இன்ஃபர்மேஷன், அதை தான் நான் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறேன். நம்முடைய இன்ஃபர்மேஷனை பற்றி எல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் காலையில் எந்திரிச்சு என்னுடைய மெடிடேஷன்லாம் முடித்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில ஒரு தடவை கால் பண்ணி ஒரு 7:30 8 o'clock ஒரு 2 வார்த்தை பேசிடுவேன். மீட்டிங்கு புறப்பட்டு காரில் போய்கிட்டு இருக்கும்போது நான் போகிறேன் ஜோம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவோம். மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு தடவை மீட்டிங் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போகிறேன். அப்படி நைட்டு படுக்கும்போது சில நேரங்களில் 2 வார்த்தை பேசிட்டு படுத்துருவோம், இல்லைன்னா இல்லை. ஸோ அந்த நாள் முழுவதும் தூரத்தில் தான் இருக்கும், ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸாக இருக்கும். அதாவது ஃபிசிக்கலி வி ஆர் இன் அ டிஸ்டன்ஸ், பட் அதாவது அந்த ப்ரெசன்ஸில் நம்ம எப்போவுமே எப்படி இருக்கிறோம்னா ஒன்றாவே இருக்கிறோம். ஆவியில் எப்படி இருக்கிறோம், தொடர்பில் இருக்கிறோம், ஆனால் மாம்சத்தில் தூரத்தில் இருக்கும். நம்ம தூரத்தில் இருந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து அது பாதிக்கக்கூடாது. இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கீப் அப் பண்ணினா தான் நம்முடைய லைஃப் வந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஃபோன் வரல அப்படின்னா ஏன் வரல, ஏன் இவங்க வராங்க பேசாமல் இருக்காங்க, குழம்பிக்கிட்டே இருப்பாங்க லேடிஸு. அப்போ அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த தொடர்பில் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் ஏதோ நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தெரியாது. எவ்வளவு நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் they will feel that they are very close. நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேங்க. அப்போ நம்ம யாரோட தொடர்பில் இருக்கணும், ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கணும், ஆவியானுடைய நிறைவில் இருக்கணும். அந்த பிரசன்ஸ் நமக்குள்ளே இருக்குங்கிறத எப்படி காட்ட முடியும் அப்படின்னா நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த ஆவியின் நிறைவு. இப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் யாரும் பக்கத்தில் இருந்து ஃபிசிக்கலாக பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வாரார் அப்படின்னா வாய் வந்து டக்குன்னு மாறிடும். எந்த லாங்குவேஜுக்கு மாறிடும், ஆவியானுடைய லாங்குவேஜுக்கு மாறிடும், அந்நிய பாஷைக்கு போயிடும். என்ன பேசுகிறோம் நமக்கு விளங்குதா, ஒன்றும் விளங்கலை. விளங்க வேண்டாங்க, நான் அது விளங்கினாலும் சரி விளங்காமல் போனாலும் சரி நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கோம். எதை பேசி விளங்குறோம், அந்நிய பாஷையை பேசி நம்ம விளங்கிட்டு இருக்கோம். அது எனக்கு விளங்கித்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று, நம்மை படைத்த ஆண்டவர் விளங்கிட்டு இருக்காரு. நம்ம இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா அந்த அந்நிய பாஷையில் தேவனுக்கு ஆவியானவர் தெரியப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் பிரகாசிக்கும், இருதயம் வந்து லெகுவாயிரும். இந்த ஹெவி பேர்டன் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இருக்கிற எல்லா தாட்ஸும் எல்லா சிந்தனையும் நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட உங்களால் அந்நிய பாஷை பேச முடியாது. ஆவியானவரே வந்து இடின்னு இடிச்சா கூட நம்மளால நிறைய பேச முடியாது, அந்நிய பாஷை பேச முடியாது. நீங்க அந்நிய பாஷை பேசுறதுக்கு நான் ஹூரியானா சிரியார் யா துருவிலிரிகமா அன்பர ரபோ ஷமரபரமா you have to be connected with the spirit of God. தேவ ஆவியானவரோடு இருந்தா தான் அந்த சிந்தனையை அவர் ஆளுகை செய்வார், வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்வார். ரிகா மக்ரியால குருவியா தியா கொச்சியாரா தந்த ரபலர ஷமரபலரதியா தரரபவுடர வியக்கவரபலரமா ஏலவல ரதுரபிலா ரதியா கமாரியாரா தபஸ்யாரமா அந்தர ரபோ ஷமரபலரபவுட விக்கவரபலரதியா அப்பா ரபலபா ரியாரா துரபா ராதியா ரபி கமாரியா தா 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 ஏ பபா Imahari ala 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 ura la 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 vigabara bara bara sekabara la 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 bara de vigabara la 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 vigara la la ushabara vigara la 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 vigara la 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 bagabara la 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 bara la 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 masha ura bagamara sa viraba baba sagura baba Imbara la 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 ma, ira la la ba ba la 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 ma, gura la la ma la 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 diya la dura biya la, agar ma la dura biya la ba agari la bakka ba. Imbara la la biya ba shaba, lagi la la dura biya la bakka ba ba, andara la bosh shaba la ba, amira la biya ba ba, bara 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 la bikka, bara bara la bara biya la ba she, ilakka bara, lumbara la la diya la ba, bara bara liya bakka ba. Kima rakala shabura diara amira balara ba shabala beladi bala 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 radiyandare rabo shabala bala lemiara ba shabariana makam bara rebiana makamasyana sandre
யாரபஷா. ஆமென். ஆண்டவரே, நீ எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. எங்களை இன்னும் நிரப்பிக்கொண்டே இருங்க. நாங்கள் நிரம்பிக்கொண்டே கேட்க உதவி செய். நான் நிரம்பிக்கொண்டே பேச உதவி செய். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இக்கவார தூரவியாக்கா. So mind is connected with attitude and behavior. நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய நடக்கை, இதுக்கும் நம்முடைய மைண்டுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பில் தான் இது இருக்குது. உங்கள் மைண்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் பிஹேவியர் இருக்கும். சிலர் ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. காரணம்னா அங்கே மனம் அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். மனம் வந்து கண்ட்ரோலில் இல்லை. ஒரு பைலட் வந்து ஃப்ளைட் எடுக்கிறார் அப்படின்னா பெல்ட்டை மாட்டிட்டு ஆத்தியை தூக்கி காதில் போட்டாச்சு அப்படின்னா அதான் ரேடியோ டெலிஃபோன். காதில் அந்த ஏவிஎஸ் டவர்லேருந்து பேசுகிறது கேட்கும், இவர் மைக்கில் பேசுகிறது அங்கே கேட்கும். அதை போட்டாச்சு அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. அவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் பைலட்டாக இருக்க முடியாது. பைலட்டுன்னு என்ன, ஒரு பெரிய பிளெயினை ஒரு 370 பேர் இல்லைன்னா 250 பேர் உட்கார வச்சு அத்தனை பேரையும் பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுக்குரிய லீடர், அந்த ஏரோப்ளைனை சரியாக வழி நடத்தி கொண்டு போகிறவர் யார்? அந்த பைலட்டு தான். அப்போ அந்த பைலட் வந்து கீழே இருக்கிற ஏவியேஷன் டவரில் யாராவது ஒரு ஏர்போர்ட்டினுடைய கண்ட்ரோலில் அவர் இருக்கணும். தன்னெடுத்த மூப்பில் எதுவும் செய்ய முடியாது. போயிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்து டியூட்டி வாங்கும்போது அவங்கள்ட்ட ஒரு 3 பேப்பர் கையில் கொடுப்பாங்க. ஒரு பேப்பர் வந்து பேசஞ்சர் வெயிட் டீட்டெயில், கார்கோ எவ்வளோ இருக்குது, பேசஞ்சர் வெயிட் எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுடைய லக்கேஜ் எவ்வளோ இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இதில் இருக்கும். அடுத்தது வந்து போகிற அந்த ஏர் டிராஃபிக்கு, நீங்கள் புறப்பட்டு போகும்போது அது என்னென்ன பிளைன் எல்லாம் புறப்படுது அங்கேருந்து, நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க, அல்ஃபாவா, டெல்டாவா, காமாவா, இந்த ரூட்டில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் போய் சேர்ற அந்த டெஸ்டினேஷனில் இடையில் உங்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். அவங்களுக்கு லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து அந்த இது வந்திருக்கும், வெதர் ரிப்போர்ட்டு. அதை அவங்க கையில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. எந்தெந்த இடத்துல பனி புயல் அடிக்கும். பிளைனில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு ஒரு சைன் வரும். உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் சீட் பெல்ட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க அப்படின்ட்டு. உடனே எல்லோரும் சீட் பெல்ட் போடணும். ஏன்னா திடீர்னு அந்த மேகத்திட்டுக்குள்ளே போகும்போது பிளைனே வந்து ஷேக் ஆகும். அப்படி தூக்கி கூட நம்மளை கீழே போட்டுரும் சேஃபாக இல்லை அப்படின்னா. அப்படி போகும்போது தூக்கி கீழே விழுந்து காயம் படிச்சுன்னா அவன் தான் நமக்கு பொறுப்பு. அதெல்லாம் சேஃபாக நம்மளோட போய் சேர்க்கணும். ஸோ அந்த பைலட் என்ன சொல்கிறாரோ அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? ஏர் ஹோஸ்டஸ் உள்ளே இருக்கிறவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து பாருங்கள், எல்லாருமே வந்து இந்த ஏர் ஹோஸ்டஸ் அத்தனை பேரும் பைலட் கண்ட்ரோலில் இருக்காங்க. அந்த பைலட்டு, அந்த ஃப்ளைட் என்ஜினியரு, கோ பைலட், இந்த 2 பேரும் பைலட்டினுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. இந்த பைலட் யார் கண்ட்ரோலில் இருக்கார்? கீழே இருக்கிற ஏவியேஷன் டவர். அந்த ஏவியேஷன் டவர் யார் கண்ட்ரோலு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன். அங்கே இருந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு இடத்துல பனிப்புயல் அடிக்குது, அவங்க ஒரு 5000 அடி மேலே தூக்கணும் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு பைலட் தூக்க முடியாது. அவர் அங்கேருந்து இங்கே ஏவியேஷன் டவரை கொடுத்து இங்கேருந்து அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷனுக்கு இதெல்லாம் வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு பெர்மிஷன் வாங்கி ரைட்டு நீங்கள் தூங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு பவர் கொடுத்து மேலே ஃப்ளைட் போயிடும் 5000 அடி மேலே. திருப்பி அவர் கீழே இறக்குறாரு, திரும்ப பெர்மிஷன் ஆகி எனக்கு எல்லாம் சுச்சுவேஷன் சரியாயிட்டு நான் திரும்ப பழைய லெவலுக்கு வரேன், உடனே இங்கே இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பைலட் அவ்வளோ பேரை பேசஞ்சர்ஸை சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணுன்னா தன்னம் எடுத்த மூப்பில் போக முடியாது. யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்? டவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறாரு, குடும்பத்தை தந்திருக்காரு, ஊழியத்தை தந்திருக்காரு, ஆத்துமாக்களை தந்திருக்காரு. தன்னெடுத்த மூப்பில் நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போக முடியுமா? நம்ம யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரிய தேவனுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும். அந்த 3 பேருடைய கண்ட்ரோலில் நம்ம இருந்தால் தான் நம்ம ஊழியத்தை வந்து செம்மையாக சரிவர நம்ம நிறைவேற்றி போக முடியும். நாமளும் சேஃபாக இருக்க முடியும், நம்மளுடைய ஊழியமும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருக்கும்போது ஊழியக்காரன் மட்டும் கண்ட்ரோல் இல்லாமல் மனம் போன போக்கில் அப்படிங்கிறது அதில் தான் வந்துச்சு. மனம் வந்து தன் போக்குக்கு போக முடியாது. அந்த மைண்ட் ஷுட் பி கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் அந்த காலத்தில் இருந்தவங்க நீண்ட நேரம் ஜெபத்தில் இருந்தாங்க, நீண்ட நேரம் அந்நிய பாஷை பேசினாங்க, நீண்ட நேரம் ஆவியில் நிரம்புனாங்க. அவங்களுக்கு ஏழ்மையோ வருத்தமோ போன மாதத்தில் நம்ம பார்த்தோம்ல, கொஞ்சம் உபதேசியினுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோம். அவர் அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளேயும் சங்கடத்துக்குள்ளேயும் கஷ்டமே இல்லாமல் சங்கடமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருந்தார். காரணம் அது அவருக்கு ஒரு பாரமாக இருக்கலை.
அந்த லைஃப், அந்த கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது, இந்த எளிமையான வாழ்க்கைங்கிறது அவருக்கு எப்படி இல்லை, பாரமாக இல்லை. இந்த 1947 இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அதில் ஒரு குடும்பத்தில் இருந்தால் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. ஒரே ஒரு பையன், ஒரு 5 வயசு இருக்கும், 5-6 வயசு பையன், அவன் மட்டும் பிழைச்சிருக்கான். அவன் பார்க்குறவன் தம்பி செத்து கிடக்கிறான். எல்லாரும் அடக்கம் பண்ணுறதுக்கு போய் லைனில் நிற்கிறாங்க, அவங்க பணத்தை தூக்கிட்டு போய். இந்த பையன் அந்த தம்பியை தன் முதுகோடு சேர்த்து தூக்கி வச்சுக்கிட்டு அவன் வரிசையில் நிற்கிறான். ஒரு இராணுவ வீரர் தம்பி, லைன் நீண்ட லைனாக இருக்குது, நீ கொஞ்சம் அவனை பாரமாக இருப்பான், நீ கொஞ்சம் கீழே இறக்கி வை அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னான், அந்த பையன் சொல்லியிருக்கான், எனக்கு இந்த வெயிட் கனமாக இல்லை, ஏன்னா அவன் என் தம்பி, இஸ் மை பிரதர், ஐ டோன்ட் ஃபீல் த வெயிட் அப்படின்னு. அவன் என் தம்பி, அவனை சுமக்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தகனம் பண்ணிடுவேன், அது வரைக்கும் என் முதுகில் அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் முதுகிலேயே அவன் கட்டி வச்சு கொண்டு போய் அவனை தகனம் பண்ணிட்டு வந்தானா. அந்த நாட்களில் அந்த செய்தியான தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது இப்போ பழையபடிக்கு அந்த இது வந்துகிட்டு இருக்கு. நேசிக்கிற ஒருவர் நமக்கு பாரமாக இருக்க மாட்டார். கணவனை நேசிக்கிற மனைவிக்கு கணவன் பாரமாக இருக்க மாட்டான். மனைவியை நேசிக்கிற கணவனுக்கு மனைவி எப்படி இருக்க மாட்டான், பாரமாக இருக்க மாட்டான். பிள்ளைகளை நேசித்தா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோரை நேசித்தா அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் எப்படி இருக்க மாட்டாங்க, பாரமாக இருக்கும். இதுக்கு எல்லாமே கனமாக தெரியுது. ஊழியமும் கனமாக இருக்குது, உறவுகளும் கனமாக இருக்குது, கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனமாக இருக்குது, பிள்ளைகளும் கனமாக இருக்குது. எல்லாமே எனக்கு நம்ம எப்படி இருக்குது, we feel the weight because there is no love. கடைசி காலத்தில் எது தனிந்து போகும், அன்பு தனிந்து போகும்போது என்ன ஆகும், எல்லாமே நமக்கு வெயிட்டாக தான் தெரியும், கனமாக தான் தெரியும். ஆனால் நமக்கு கனமாக இருக்கக்கூடாது. இயேசு நம்ம எல்லாரும் செய்த பாவத்தின் சுமையை அவர் சுமந்தார். அவருக்கு அது கனமாக இல்லை. அந்த பார சிலுவை அவர் என்ன செய்தார், physically he carried the cross. அவர் உலகத்தினுடைய பாவமெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது அந்த ஒரு நொடி பொழுதுதான் ஏலி ஏலி லமா சபக்தானின்னு சத்தம் போட்டார். அது பாரத்துக்காக அவர் சத்தம் போடல. எதுக்காக சத்தம் போட்டார், பிதாவினுடைய முகம் நொடி பொழுது அப்படி மறைந்ததுனால. ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பிதா. அப்போ இவர் மேல அந்த பாவம் சுமத்தப்படும் போது பிதா என்ன செய்ய முடியாது, பாவத்தை பார்க்க முடியாது. சற்று அப்படி திருப்பினாரு, அதுக்கு அவர் கதறிட்டார்னா அந்த அளவு குமாரன் பிதாவோடு இணைந்திருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் அந்த சிலுவை அவர் கனமாக இல்லை. இந்த ரட்சிப்பை சம்பாதித்து நமக்கு கொடுத்துட்டு போகிறதும் கனமாக இல்லை. இன்றைக்கு நமக்கு இதெல்லாம் கனமாக இருக்கக்கூடாது. உறவுகள் கனமாக இருக்கக்கூடாது. ஆத்துமாக்கள் நமக்கு கனமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கனமாக இல்லை அப்படின்னா நினைக்கிற நேரத்தில் ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதுதான் அந்த ஆவியானவர் இந்த கனத்தை எல்லாம் பாரமாக அவர் எடுத்துக்கொள்ளுகிறார், நமக்கு அதை லகுவாக்கி தருகிறார். அதை நீங்க ஆவியில நம்பி ஜெபம் பண்ணும்போது இருதயத்தில் இருக்கிற வியாதியின் பாரமா, குடும்பத்தின் பாரமா, பொருளாதார நெருக்கமா, உத்தரவத்தின் பாரமா, எதுவானாலும் அது உங்களுக்கு கனமாக இராது. உங்க மனம் லகுவாகும். மனசு லகுவாயிட்டா நமக்கு எல்லாமே லகுவா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். எனக்கு டெய்லி டிராவல் பண்றதும் பிரசங்கம் பண்றதும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இவங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அது எப்படி கஷ்டமா இருக்கும்? இது என் அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு எவன் கஷ்டப்படுவான்? ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கவனுக்கு வியாபாரம் கனமா இருக்குமா? காலையில் எந்திரிச்சோன்னா மைண்ட் எங்கே போவோம்? 4 மணிக்கு எந்திரிச்சு 3:30 எந்திரிச்சு 4 மணிக்கு அவன் மார்க்கெட்டில் போய் நிற்பான். பொருட்களை வாங்கிக்கிட்டு 5:30 மணி 6 மணி டான்னு விடியதுக்குள்ளே தெருக்களில் போயிடும். கடையில் கொண்டு கடையை விரிச்சிருவோம். தினந்தோறும் அவன் செய்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது என்ன இல்லை, அது பாரம் அல்ல, அது கனம் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய ஊழியம் நமக்கு கனமாக மாறிடுது. எனக்கு ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணலைன்னா கனமாக இருக்கும், வெயிட் ஆயிரும். அந்த ஒரு நாளை ஐ வில் ட்ரை டு யூஸ் somehow to teach or preach. அது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா பைபிள் காலேஜ் கூட்டிடுவேன். அங்கே போய் ஒரு 3 hours கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு மினிமம் 3 hours டீச் பண்ணாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு மினிமம் 3 hours பண்ணிட்டோம்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். என் மனம் குளிந்துரும். இல்லைன்னா புலம்பிக்கிட்டே இருப்பேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. 24 மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரம் நமக்கு மீதி 16 மணி நேரம் இருக்குது. அந்த 16 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம காணிக்கை கையில் வாங்குறோம். 8 மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம உழைச்சிருக்கணும்ல. அரசாங்கத்தில் 8 மணி நேரம் வேலை பார்த்த பிறகு என்ன கொடுக்காங்க, சம்பளம் கொடுக்காங்க. அப்போ நம்முடைய தனி ஜபம், நம்முடைய குடும்ப ஜபம், நம்முடைய பைபிள் வாசிப்பு, மெடிடேஷன், ப்ரிப்பரேஷன், ஹவுஸ் விசிட்டிங், கவுன்சிலிங், எல்லாம் நம்ம ப்ரீச்சிங் எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் 8 hours நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கணும்.
அப்போ தான் அன்னைக்கு நம்ம அந்த கூலி வாங்குறதுக்கு நம்ம தகுதியானவர்கள். நம்மளை நம்பித்தானே நம்ம ஒரு ஜெபம் பண்ணின உடனே நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக காணிக்கை தர்றாங்களே, எதுக்கு? யார் கொடுக்க வைக்கிறது? நம்ம அவ்வளோ பெரிய ஆட்களா சொல்லுங்க? இல்லையே. ஆனால் ஏன் ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார்? ஏவுதார் அவங்க உள்ளத்தில். ஏன் ஏவுதாரு? என் பிள்ளை கஷ்டப்பட்டு என் ஊழியத்தை செய்யலாம், அவனை நான் கனப்படுத்தணும். யார் நினைக்கிறா? கர்த்தர் நினைக்கிறது. அதை கனப்படுத்துகிற ஒரு விதம் தான், கனப்படுத்துகிறதில் ஒரு விதம் தான் எது? காணிக்கையை கர்த்தர் கொடுக்க வைக்கிறது. அதனால சில நேரம் காணிக்கை வாங்கிட்டு கண்ணீர் விட்டு போன வியாழக்கிழமை விழுப்புரத்துலேருந்து நான் மீட்டிங்கை முடிச்சு 2:30க்கு கிளம்பிட்டேன். வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஈரோடுலேருந்து ஒரு வயதான போதகர், அவர் ஒரு 76-78 வயசு. மனைவி கைவிட்டாங்க, அவருக்கு சபை இல்லை, பிள்ளைகளும் கைவிட்டாங்க, அனாதையாக ஆஸ்பத்திரியில் இருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் அவருக்கு என்ன ஆறுதல் சொல்ல? ஸ்கேன் எடுக்கணும்னா சரி நான் போய் இறங்கின உடனே உங்களுக்கு 2000 ரூபா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, கையில் 2000லாம் இல்லை, நான் அனுப்புகிறேன் பாஸ்டர். இன்னொரு பாஸ்டர் ஒரு உதவி கேட்டார், அவருக்கு உங்களுக்கு 2000 அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. எல்லாம் வாயில் சொல்லியாச்சு. நம்ம வாயில் வடை சுட முடியுமா? சொன்னால் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும்ல. இல்லைன்னா நமக்கு என்ன பேர் வரும்? அவர் சொல்லுவார், செய்ய மாட்டேன். இப்போ நம்ம சொல்கிறோம், அதை செயல்படுத்துறதுக்கு யாருடைய உதவி வேணும்? ஆண்டவருடைய உதவி வேணும்ல. இப்படி 2 பேருக்கு 4000 ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தா காரை வந்துக்கிட்டே இருக்கேன். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் நான் வீடு போய் சேரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பணத்தை ஒரு வழியாக தந்துடணும், நாளைக்கு நான் காலையில் இதை அனுப்பணும் 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சூளக்கரையில் வந்து நின்று அந்தோடி சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் வந்து காரில் உட்காந்து ஒரு 4 கிருணி பழத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கேன். விண்டோவை வந்து ஒருத்தர் தட்டினார். அவர் டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டு அதில் டாட்டாக இருந்துச்சு. எனக்கு இருட்டுக்குள்ளே தெரியல. நான் உத்து பார்த்துட்டு டக்குன்னு கதவை திறந்தேன். அது என்னுடைய கிளாஸ்மேட்டோட அண்ணன் தம்பி. பாஸ்டர் ஸ்தோத்திரம், நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம், ஒரு டிரைவரை பார்த்தோம், அதான் நீங்கள் காரில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உள்ளே வாங்க யானு கேட்டாங்க. உள்ளே முன்னால் சீட்டில் உட்காந்து அதுக்குள்ள அவர் மருமகன், அவர் காளையார் கோயிலில் இருக்கார், அவரை 2 பேரையும் உட்கார வச்சு பேசிகிட்டே இருந்தோம். இப்போ ஒரு மனைவி இப்போ தான் ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த காரியத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, துசியும் கேட்டுட்டு பேசிகிட்டே இருந்துட்டு இறங்கி சரி பாஸ்டர் போயிட்டு வர ரொம்ப சந்தோஷம்ட்டு போயிட்டு திருப்பி ஓடி வந்து ஒரு சின்ன காணிக்கை வச்சுக்கிட்டேன்னா ஒரு 1000 ரூபா காணிக்கை கொடுத்து போனார். எனக்கு அழுகையே வந்துடுச்சு. நடுவழியில் நிறுத்தி யாருங்க காணிக்கை கொடுப்பா? தேவை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உள்ளத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஏவுது. இன்னைக்கு சிவகங்கை மீட்டிங்க்கு 2 பேருமே வந்திருந்தாங்க. அவருடைய மருமகன், அவர் 3 பேர் வந்திருந்தாங்க. உள்ளம் அப்படி நான் உடஞ்ச நிலையில் நான் போனேன். கரெக்டாக பார்த்து 11 மணிக்குள்ளே 4000 ரூபாயும் கொடுத்து அனுப்ப சொல்லிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மற்றவர்கள் சில நேரத்தில் நம்மை பாரப்படுத்தினாலும் அது நமக்கு எப்படி இருக்கக்கூடாது? கனமாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபீல் தட் இட் இஸ் வெயிட். அது நமக்கு ஒரு கனமாக இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம கனத்தை எல்லாம் பாரத்தை எல்லாம் யார் சுமக்கிறா? இயேசு சுமந்து தீர்த்தார். இப்போ அவர் வந்து நம்மளை நடத்துகிற விதம் நமக்கு கனமாக இருக்கக்கூடாது, அது ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து போகிறாரு. அந்த சிமியோன் கூட போகிறான். அவனுக்கு எருசலேமுக்குள்ளே போனீங்கன்னா வெளியில் அவன் பஸ்கா ஆசரிக்கிறதுக்காக எத்தியோப்பியாவிலேருந்து வந்திருக்கான். அவன் வெளியே எருசலேமை விட்டு வெளியே போகிறதுக்கு இன்னும் 2-3 பாதைகள் இருக்கு. அதில் ஒரு பாதை தான் இது, இந்த கல்வாரி பாதை. ஆனால் அவன் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தான்? இந்த வயா டெலரோசா அப்படின்னு சொல்லுகிற இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த பாதை. அது ஆவியானவர் அவனை அப்படி நடத்தினாரா, அல்லது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தானா? அப்படி அவன் வந்திருந்தான், அவன் தூரத்தில் நின்று பேதுருவை போல தூரத்தில் நின்று பார்த்துருப்பான். He would have not come very closer to the cross. சிலுவைக்கு அருகில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இவன் எங்கே வர்றான்? சிலுவைக்கு அடியில் பக்கத்தில். உடனே அந்த போர்ச்சேவர்கள் தூக்கி they compel him to carry the cross. சிலுவை சுமப்பதற்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் அதை வாங்கிட்டு தத்தி முத்தி சுமக்கிறான். இப்போ அதுபோல் சில நேரத்தில் நம்மளை வந்து ஆண்டவர் பலவந்தம் பண்ணுவார் சில சுமையை சுமக்கிறதுக்கு. அது நமக்கு எப்படி இருக்கக்கூடாது? கனமாக இருக்கக்கூடாது. We must be ready to carry that cross.
பலவந்தம் பண்ணப்பட்ட சிலுவையை சுமக்கிறதுக்கு அவன் எப்படி ரெடியா இருந்தானோ அதுபோல சில ஊழியங்கள், சில காரியங்கள் நமக்கு பலவந்தம் பண்ணப்படுவோம். அது நமக்கு அவசியம் இல்லாத போல இருந்திருக்கும். பட் ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நான் அதை சுமப்பது அவசியமாக இருக்கிறதுனால என்ன செய்யணும்? அதை சுமந்துதான் ஆக வேண்டும். அதை நமக்கு ஒரு பாரமாக நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அதை நினைக்க கூடாது. இது எனக்கு இது வேண்டாத வேலை. எத்தனையோ காரியங்கள் செய்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலலாம் நஷ்டங்கள்லாம் வரும்போது இது எதுக்குடா நமக்கு உங்களுக்கு உதவி செய்ய போய் தானே இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம சுமக்கிறத கர்த்தர் God has permitted. ஒரு ஊழியக்காரரை ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாற்றுறதுக்காக 7 லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியிருந்துச்சு. 7 லட்சம். இந்த 7 லட்சம் ரூபாயும் செலவு பண்ணி அந்த குடும்பத்தை, அந்த ஊழியத்தை காப்பாற்றி விட்டாச்சு. அந்த வீடை அவங்க விற்று அந்த 7 லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்தா இன்றைக்கி பார்த்து 12 லட்சம் வந்துட்டு. நான் இதுவரைக்கும் வாயை திறந்து அவங்கள்ட்ட கேட்கல. பட் நான் வாங்கின இடத்துலலாம் கஷ்டப்பட்டு நானும் பாசமாக சேர்ந்து அதை எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஏன் அதை கொடுக்கலன்னு நான் கேட்டதே கிடையாது. நான் நினச்சிக்கிட்டேன் இந்த பாரம் நான் சுமக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சுருக்காரு. சுமந்தாச்சு. சிலர் என்கிட்ட வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க, நீங்களும் வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்களும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. கொடுப்பாங்களா வருமா தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. அந்த நேரத்தில் காப்பாற்றணும்னு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தாரு, காப்பாற்றணும். அதுக்கு பல கஷ்டங்களை பட்டோம், காப்பாற்றிட்டோம். இன்னைக்கு ஒரே ஒரு சந்தோஷம், அந்த பணம் இன்னும் நம்ம கையில் வரல, ஆனால் அந்த குடும்பம் அந்த வீட்டில் இருந்து வாழுது. என்ன ஜப்தியில் போயிருக்கோம். அந்த ஏதோ ஒரு சின்ன 4 பேரை வச்சு ஒரு ஊழியம் நடக்கு, அந்த ஊழியம் இல்லாமல் போயிருக்கும், ஊரை விட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி அது இல்லை. அப்போ ஒருவர் பாரத்தை நம்ம சுமந்ததுனால இன்றைக்கி அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. சில நேரங்களில் அனாவசியமாக கூட தெரியும், நிர்பந்தப்படுத்தி நம்மளை சுமக்க வைப்பாங்க. ஆனால் அவன் நிர்பந்தப்படுத்தப்பட்ட போதும் அதை அவன் சுமந்தான். It was made little easy to Christ. ஆண்டவருக்கு அவன் 5 நிமிஷம் சுமந்தானா, அது எத்தனை அடி சுமந்தான் நமக்கு தெரியல. பட் அந்த சுமந்த நேரத்தில் இயேசுவுக்கு அது எப்படி இருந்தது? மாம்சத்தில் ஒரு ஈஸியாக இருந்துச்சு. ஆண்டவருடைய பாரத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுமக்கும் போது ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கும்? ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகிற கர்த்தர் ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணுறதுக்காக, அந்த ஆத்துமாக்களை நிலைநிறுத்துறதுக்காக, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம எடுக்கிற பிரயாசங்களும் பாடுகளும் ஆண்டவருக்கு ஒரு ஈஸியாக ஒரு எளிதான ஒரு மூச்சு விடுற ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும். அதனால அந்த பாரத்தை தூக்கி நம்ம தலையில் வைக்கிறாரு. நம்மளும் அது சந்தோஷமாக என்ன செய்யணும்? சுமக்கும் மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ஆட்டிடியூடு நமக்குள்ளே வந்துடணும். இது எனக்கு வேண்டாத வேலை, இது எனக்கு தேவையில்லை. அதுக்கு தான் ஊழியத்தில் இருக்கிறவங்க கணவரும் மனைவியும் ஒன்று போல் அழைக்கப்படலைன்னு வைங்க. அழைக்கப்படாத கணவனாக இருந்தாலும் அழைக்கப்படாத மனைவியாக இருந்தாலும் இன்றைக்கி அழைக்கப்படாதவங்களே அவங்கள குற்றுயிரும் கொலை உயிரமாக்கிடுவாங்க. ஊழியத்திலலாம் ஒரு பாரமெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. எதே பாரமாக போகும்? மனைவியும் கணவனுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமாக இருந்து ஊழியமே செய்ய விடாமல் போயிடுவாங்க. கணவன் ஒன்றை செய்கிறார் என்றால் மனைவி அதுக்கு என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும், ஷேர் பண்ணணும். எதுக்கு அங்கே படித்த படிப்பெல்லாம் கொண்டு வந்து இங்கே கேள்வி கேட்கறதுக்கு இல்லை இணைச்சது. படிப்பெல்லாத்தையும் முடப்பில் தூக்கி வச்சுட்டு ஒத்துழைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்ம ஒன்றா இணைச்சிருக்காரு. அப்படி இருந்தால் தான் அந்த பாரத்தை நீங்கள் சுமக்க முடியும். இப்பாப்பா பக்கானாமா மரியானா தாத்தா ஏ தாதா லாலா ராதா நாக்கமா. புருஷன் ஆவியில் நிரம்புறானா, மனைவி ஆவியில் நிரம்பணும். புருஷன் ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுகிறானா, அந்த தரிசனத்தை மனைவி உள்வாங்கணும். லிகாரா கூலாபா தியாக்கூ ரபியாரா அம்பர வளரபவ் சபல ரதி அந்தர ரபவ் சக்கரபா தியாத்தார ரபவ் கபல அடியாரபக்கம் லிபரா குரந்தர ரபவ் சியாலமா அங்கரபல ரபக்கமா தீரபலக்கமா. ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஐ tremendously feel the presence of the Holy Spirit. Dimda rathunami shiriyana turika labira halathurabi akamarasala rabiyarama. நல்ல ஆவியில நிரப்பப்படும் அந்த உணர்விலே இருங்க. ஆவியானவருடைய உணர்வை விட்டு don't move right and left, வலது பக்கம் இடது பக்கம் மூவ் பண்ணிராதீங்க. Because the Spirit of God is coming in our midst again and again. He is pouring out. Na bakara patpapya karadi anakalaba andarava. Let us be connected with the Holy Spirit. தேவ ஆவியானவரோடு நாம் இணைந்திருப்போம். பாபா ரேதா நாகலா பாரதியாரா ஈல மராதியாரா மஷமா. ஆவியானவர் வரும்பொழுதெல்லாம் நம்மை கர்த்தர் முனைமுறிக்கப்பட்ட கல்லாக கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய மனதை அவர் மறுரூபமாக்குகிறார். மனம் மறுரூபமாகிறது. ரிபிக்கன கவலரதி அந்தரபௌசியா வேலமந்தரபௌ ஷபலபலரியாரபா அரரரரரரரரகமராபபபபபா ரியாலா ரககாதியா தாதரத்துரபியாகவா பராபல நிகரப சலிரபியான மாசந்தர
அந்த லபவுட ரபியானிக பலரு ஷபல பிலரி கீர கக்க தாரல ராடியானா சலு ரபியானமா தரரபவுடா அம்பரபல ரபவு ஷபல பலரபவுட ரபியானமா கமாதியானமா அங்கர ஹலரத்தியானமா. எது பாரமா இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் இந்த ஆவியின் நிறைவானவர் நம்மளை விட்டு அகற்றி போடுகிறார். He is making it very easy to carry. அது நமக்கு கனமா இல்ல. Because we love Jesus. That small boy, he carried his dead body of his brother. It was not weight to him because he loved him. He is my brother. அவர் என் சகோதரன், எனக்கு கனமாக இல்லை. நம்ம எல்லாம் பாவத்துக்குள்ள கடந்த போது ஆண்டவருக்கு நம்ம கனமா தான் இருந்தோம். ஆனா அந்த கனத்தை எல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்தல. என்ன? பிகாஸ் he loved. நம்ம அவர் நேசித்ததுனால, நம்ம அன்பு கூர்ந்ததுனால. உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்கும்போது உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தாரு, ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக்கிறாரு, இந்த பெரிய ஊழியத்தை கையில தந்திருக்கிறாரு. ராகமனாதியாரா லலலலலா உராபலா ரகமா ரதியாரா லராதியாரமா சோரியாரா லேபகராதியாந்தார ராஷ்வால வியாரால ரவி கமரா உலமாரல கரமா சபலா ரதியாந்தர ரவ சம்பரபல ரவியா மங்களமா சபலமா தரதியாந்தாபரா சம்பரா கமரா லாரலா ரலமா சியாலா ரதியானா துரமா ரியாரா லியாரோ ரி கமாரியாரா இமரக்கரா ஷேலே வியாரா கமசியாலா துலமியாந்தர ரவ ஷாபலபரமா அந்தர ரவ ஷமா. மாசத்துக்கு ஒரு முறை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து முனைமுறிக்கப்பட்ட கல்லாக, கோலியாத்துகளை வீழ்த்தக்கூடிய கூழாங்கற்களாக, பாலிஷ் பண்ணப்பட்ட கல்லாக கர்த்தர் மாற்றுகிறார். அம்பரா துணையில் இருக்கிற அம்புகள் போல. ஆமே லகரதியானமா கூர்மை மங்காமல் he is sharpening the arrows. லீலாமரா துனமியா ராகஷ்வாமரா அலவிலராலோ ரபியாரா கசுலபார தியாந்தர ரபௌசாமர மனிமியாரபால் அத்துயாமியா கரப சந்தர ரபௌட ரபியாரப கபாசியா லில்லா ரெலிரியார் ஆர லரத்தான நரத்தான ரகுதராதியாந்தார ரபௌசாமல மேதியாரமா மாமரபல ரபௌ கமரகால ரதியாந்தர ரபௌசாமலபல ரபி கமரப மேமரபல ரபி கமரப லித்யாராலு ரதியாத்து ரபியார கமசந்தர ரபௌஷம மினவல ரபியாமரப சாந்தர ரபௌட ரபியாரப கமாசியா லிமியாரப கரம சாந்தர ரபௌட பி கரமஸ் லாந்தர ரபௌஷாமர பிலையாரப கமாசியா லிமிரியாரப கமஸ்யாந்தர ரபௌட ரபியாரப கம். ஆமென். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 4:23 எடுத்தவங்க வேகமா வாசி. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். திரும்ப வாசி. வேதம் சொல்லுது எல்லா காவலோடும் எதை காக்கணுமா? இருதயத்தை காக்கணும். எதுக்காக இருதயத்தை காக்கணும்னா, இருதயம் தான் மனம். இந்த இருதயத்தில் தான் எண்ணங்கள் எல்லாம் உருவாகுது. Thoughts are being manufactured or created in our mind and heart. மனசும் இருதயமும் ஒன்றைத்தான் குறிக்கும். அப்போ இந்த மனசில் அந்த இருதயத்தில் எது உருவாகுது? எண்ணங்கள் உருவாகுது. உருவாகிற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நல்ல எண்ணங்களா, கெட்ட எண்ணங்களா? எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகுது? எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாக நம்ம இடம் கொடுக்கிறோம்? திருடன் பாருங்க, அவன் திருடுறதிலேயே குறியா இருப்பான். கொலை செய்கிறவன், நீ இந்த ஆளை கொலை பண்ணினா உனக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய்னா அவன் அதிலே குறியா இருப்பான். என்னென்ன வேலைக்கு அவங்க தங்க மனசை பழக்கி இருக்காங்களோ அந்த வேலையை செய்வதற்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? they are ready to do that. அதை செய்வதற்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க, அந்த வேலையை செய்வதற்கு. இப்போ இந்த மனசில் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது, இந்த மனசை நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். எப்படி பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னா, மனசுக்குள்ள தேவையில்லாதவைகளை நம்ம உள்ள விடக்கூடாது. வேண்டாதவைகள், தவறானவைகள், நம்மை பாதிக்கக்கூடியவைகள் இருதயத்துக்குள் நுழைந்து விடக்கூடாது. நம்மை தீட்டுப்படுத்துகிறவைகள் நுழையக்கூடாது. அப்படி நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் அப்படின்னா எல்லா 4 பக்கமும் ஒரு
தேசத்தை பாதுகாக்கணும்னா 4 எல்லையும் அவங்க பாதுகாக்கணும். இல்லைன்னா அடுத்த நாட்டில் உள்ளவன் என்ன செஞ்சிருவான், உள்ள நுழைஞ்சிருவான். அப்போ ரொம்ப எல்லா பக்கமும் கோட்டை கட்டி, நீங்கள் வேலூர் கோட்டை போய் பாருங்கள், செஞ்சி கோட்டை போய் பாருங்கள், ராமநாதபுரத்தில் உள்ள சேதுபதி ராஜாவுடைய கோட்டையை நீங்கள் பாருங்கள், இந்த கோட்டையெல்லாம் நீங்கள் திருச்சி மலைக்கோட்டையை பாருங்கள். இந்த கோட்டைகள் எல்லாமே கம்ப்ளீட்டடாக எல்லா பக்கம் சூழ்ந்து கட்டப்பட்டிருக்கும். அது கூட யார் இருப்பா, ராஜா இருப்பான். ராஜாவுக்கு ஒரு கோட்டை இருக்கும், ராணிக்கு ஒரு கோட்டை இருக்கும். செஞ்சிலெல்லாம் ஒரு மலையில் ராஜாவுக்கு, இன்னொரு மலையில் ஆப்போசிட் மவுண்டனில் வந்து ராணி கோட்டை இருக்குது. அந்த ராஜாவினுடைய கோட்டைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சி கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 படி இருக்கும். மேலே ஏறி போய் பார்த்தேன். எண்ணெய் களஞ்சியம் இருக்குது, எண்ணெயை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, தானியம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருந்து தங்குறதுக்குரிய இடம் இருக்குது. ராஜா தங்குறது, அந்த புறம் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. கல்லில் அவ்வளோ செய்து வச்சுருக்காங்க. எதிரி வரும்போது அங்கேருந்து ராஜா தப்புறதுக்கு அந்த மலையில் இருந்தே என்ன இருக்குது, ஒரு சுரங்கம் இருக்குது. கீழே தர்பார் இருக்குது. அந்த தர்பாருக்கு அவர் வர்றதுக்கு மேலே எல்லாரும் இறங்கி வர்ற படியில் இறங்கி வர மாட்டார். உள்ளுக்குள்ளேயே ஒரு படி இருக்குது. அதிலே வந்து டக்குன்னு எதில் அப்பியர் ஆகிடுவார், தர்பாரில் வந்து உட்காந்துருவார். அந்த செஞ்சி கோட்டைக்கும் வேலூர் கோட்டைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்து அங்கே போயிடலாம், அங்கேருந்து இங்கே வந்துடலாம். இந்த கோட்டையை வந்து முற்றிலும் அவங்க கட்டி பாதுகாத்து, ஒரு ராஜாவை பாதுகாத்தா அந்த தேசத்தை பாதுகாத்த மாதிரி. அதுக்கு தான் ராஜா இருக்கிற இடத்துக்கு என்ன கட்டினாங்க, கோட்டையை கட்டினாங்க. அதுபோல் நம்முடைய இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருதயமாக்கிய கோட்டையை என்ன செய்யணும், எல்லா காவலோடும் காத்துக்கும். இந்த இருதயத்துக்குள்ளே வந்து இருதயம் வந்து வார்த்தைகளினால் பாதிக்கப்படலாம், நிகழ்வுகளினால். வார்த்தையினால் காது வழியாக உள்ள போயிடும். நிகழ்வுகள் மூலமாக, நிகழ்வுகள் வந்து கண்களின் மூலமாக உள்ளே போகும். ஒரு வாசனை வந்து மூக்கு வழியாக உள்ளே போகும். இந்த 5 புலன் இருக்குல்ல, கண்ணு, செவி, வாய், மூக்கு, இந்த 5 புலனுமே வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு காரியத்தை விடக்கூடியது. அப்போ இவைகள் இருதயத்துக்குள்ளே போனால் அந்த இருதயம் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். அதாவது ஏன் உன் சகோதரனை கொடுத்து தீதி பேசாதே, விமர்சனம் பேசாத, கோழி சொல்லாத, இதெல்லாம் எதுக்கு தடுத்துருக்கு, ஏன் சொல்லியிருக்கு தெரியுமா? நம்மளே பேசலைன்னா நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுனால, நம்ம காதில் கேட்கறதுனால நம்ம ஆவிக்குரிய ஜீவியமே பாதிக்கப்படும். அது சிலரை நான் பார்த்துருக்கேன், சிலரில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பொழுதுபோக்கே டீ கடை தான் ஊழியக்காரங்களுக்கு. இவர் டீ குடிக்க போனால் அவர் உடனே ஃபோன் பண்ணி தான் ஃப்ரெண்டை வர சொல்லுவார். அவர் பைக் எடுத்துகிட்டு வராங்க, அவர் இன்னொருத்தர் வர சொல்லுவார். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க டீ கடை முன்னால் நின்று. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் டீயை வாங்கி கொடுத்துக்கிட்டு எல்லாம் ஊர் கதை, அந்த கதை, இந்த கதை. புரணி பேசினா ஞாயிற்றுக்கிழமை அந்த வாயில் எப்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், ஆவியானவர் எப்படி அசைமாடுவார், ஜனங்களுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும், முடியுமா? முடியாது. இப்படி நம்ம வாயை மற்றவங்களுக்கு வாடகை கொடுத்து கண்டதெல்லாம் பேசுகிறான். நம்ம வாய் வந்து பரிசுத்தாவியில் நிரம்பாது, அந்நிய பாஷை பேசாது, பேச முடியாது. அடுத்து உள்ளுக்குள்ளே நிறைய போய் உள்ள ஸ்டோர் ஆகி கிடக்கு. ஒரு ஃபோன் அப்படி இருக்குன்னா இது 256 GB இருக்குது. ஒரு 20-30 மெசேஜ் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ் நீங்கள் எடுக்க முடியாது, மெமரி ஃபுல்னு வந்துடும். அதனுடைய இருதய பகுதி, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதுபோல் நம்முடைய இருதயம் வந்து நிறைய விஷயங்களை கேட்டு டெலீட் ஆகலை, அதான் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. உள்ள ஸ்டோர் ஆனது அத்தனையுமே என்ன செய்யும், நம்மளை பாதிக்கும். ஒவ்வொரு காரியமும் நம்மளை பாதிக்கும். இப்போ நமக்கு உள்ளே போட்டதை எப்படி அழிக்கிறது? இப்போ மனசை சுத்தப்படுத்தணும், மனம் வந்து மறுரூபமாகணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும். ஆனால் ஏகப்பட்ட கேடுபாடுகள் உள்ளே கிடக்கு. இது எப்படி அழிக்கிறது? ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சுன்னா சாகிற வரைக்கும் அது என்ன செய்யாது, மறக்காது, அப்படியே இருக்கும். அது எப்போ வேணாலும் ரீகால் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கே கெட்டு போனாலும் அதுக்குன்னு படிச்சிருக்கவங்ககிட்ட கொண்டு போய் அதை கொடுத்தா அதை ரிட்ரைவ் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. 1000 ரூபா கொடுக்கணும். ரூபா கொடுத்தா அதை அவன் எடுத்து கொடுத்துருவான். ஏன்னா இப்போ அந்த நிகழ்வுகள், அந்த காரியங்கள், டைப் பண்ணது, மேட்ரு எல்லாத்தையும் நம்ம திரும்ப உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. கழுத பணம் போனால் போகுதுன்னு பணத்தை கொடுத்து அதை ரிட்ரைவ் பண்ணிக்கிறது. அதுக்கு அந்த பேப்பரில் எழுதுனா, ஒரு பேப்பரில் எழுதினாலே உருப்படியாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக்கில் வச்சா அது ஒரு 2-3 இதுலையாக சேவ் பண்ணலை அப்படின்னா அது நம்மளை ஏமாற்றிடும். மெட்ராஸில் ஒரு பாஸ்டருடைய மகன் கல்யாணம், விழுந்து வீடியோ எடுத்தாங்க, நல்லா அருமையாக எடுத்தாங்க. ஆனால் ஒன்று கூட பதியலை. ஹோல் கல்யாணம் அப்படியே போச்சு.
எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். என்ன சொல்லணும், என்ன செய்ய முடியும்? திரும்ப உட்காந்து கல்யாணம் நடத்திக்கிட்டா இருக்க முடியும் வீடியோவுக்கு? அவ்வளோதான், போச்சு. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பையன் பாஸ்டருடைய மகன் வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எடுத்து அதுக்குன்னு ஆட்களை கொண்டு வந்து போட்டு எடுத்து எல்லாம் செஞ்சால் எதுவுமே பதியலை. அவன் எல்லாம் பதிஞ்சான், ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. என்ன பண்ண முடியும்? ஹார்ட் டிஸ்கில் வந்து உள்ளே போகிறத வந்து நம்ம எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு நம்ம கவனமாக பார்க்கணும். அதுக்கு தான் நீதிமொழியில் சொல்லியிருக்கு, எல்லா காவலோடு. இதை சொன்னது யார்? சாலமோன். யார்? அதான் தெரியுமே, எல்லா காவலோடும் தன்னை காத்துக்கொள்ளாத ஒருவன். அதான் அவன் எழுதுனான், எப்பா நான் காத்துக்கொள்ளாமல் வம்பா போயிட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, காத்துக்கொள். கண்ணு கெட்ட பிறகு தான் அவன் என்ன செஞ்சான்? சூரிய நமஸ்காரம் பண்ணான். அவன் எழுதியிருக்கிறதெல்லாம் அவன் அனுபவம், வெரி ப்ராக்டிக்கல். எல்லா காவலோடும். ஏன்னா அவன் கெட்டது எதனால தான்? இருதயத்தை காவல் காக்காமல் விட்டதுனால தான். அவன் இருதயம் வந்து பார்வோனின் குமாரத்தி, சீதோனியர், அம்மோனியர், மோவாபியர், தேவனுக்கு இதெல்லாம் அருவருப்பு. அத்தனை பேர் மேலே இவன் ஆசை வைத்தான். அந்த ஆசை வச்சு அலமாய வச்சது எது? அவன் மனம். ஆனால் என்னென்னா உள்ளதை சொல்லிட்டு போயிட்டான். எதுக்கு? நான் கெட்டேன், நீ கெட்டுறாத. இப்படியெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன். பைத்தியத்தையும் ஞானத்தையும் ஒரே நேரம் டெஸ்ட் பண்ண ஏன் பண்ண முடியும்? ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க முடியும், இல்லை ஞானவானாக இருக்க முடியும். இவன் ஞானவானும் ப்ளஸ் பைத்தியக்காரனமாக இருந்தான். ஒரே நேரத்தில் ஞானவான் பைத்தியக்காரன். அது நம்ம சிந்தனைக்கே அடங்க மாட்டேங்குது. ஆனால் அப்படியெல்லாம் அவன் செய்து பார்த்தான். கடைசியில் அவன் சொன்னான், எல்லாம் அவனை போல புசித்தவனும் இல்லை, அவனை போல உடுத்துறவனும் இல்லை. அவன் காலத்தில் வந்து பொண்ணே ஒரு பொருளாக என்ன செய்யலை, எண்ணப்படாத அளவுக்கு பொண்ணு அவனுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் எல்லாம் இருந்தால் கூட அவன் முற்றிலும் செய்ததெல்லாம் இந்த வாரம் பிரசங்க தான் ஆயத்தம் பண்ணேன். நிபந்தனையில் நிலை நிற்காத சாலமோன் ராஜா அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு சீமையை எடுத்தேன். சீமையும் நிபந்தனையில் நிற்காத ஒருத்தன் தான். கடைசியில் சீமையே மேட்டர் முடிஞ்சிச்சு. 1.5 மணி நேரம் சீமை கதையை பேசினதுலேயே சரியாக போச்சு. சீமைக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தாங்க, அதை அவன் நிலை நிற்கலை. சாலமோனுக்கும் கொடுக்கப்பட்ட நிபந்தனையில் என்ன செய்யலை, நான் நிலை நிற்கலை. அப்போ நான் காலப்போக்கில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம நிபந்தனையை மறந்துடுவோம். நிறைய பேர் வந்து காலப்போக்கில் அழைப்பை விட்டுறாங்க. எதுக்கு அழைக்கப்பட்டோம்? அதான் பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்துக் கொள்ளும்படிக்கு நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அதை எப்படி தொடர்றேன்? ஆசையாய் தொடர்கிறேன். அந்த அழைப்பின் பேரில், அந்த லக்கின் பேரில் நமக்கு என்ன இருக்கணும்னா ஒரு பெரிய ஆசை இருக்கணும். அந்த ஆசையை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், ஓடணும். கொஞ்ச நாளையில் நமக்கு ஆசை வேற பக்கம் போயிடக்கூடாது. எதற்கு நம்ம பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி என்ன செய்யணும், ஆசையாய் தொடர வேண்டும். வேற காரியத்தில் நமக்கு ஆசை வந்துடக்கூடாது, வேற ஊழியத்தின் மேலே வந்துடக்கூடாது. ஏதில் கர்த்தர் அழைத்தாரோ அதிலேயே நின்னா தான் அந்த கிருபை தங்கும், இல்லைன்னா கிருபை தங்காது. எந்த காரியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அந்த காரியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அதே இதில் நம்ம போயிட்டே இருந்தா அவரும் நம்மளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டார். கரெக்டாக நம்ம கூடவே அவர் பயணித்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த மனதை எல்லா காவலோடு என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். காது வழியை செய்தி போகிறதையும் காக்கணும், மூக்கு வழியை வாசனை நுகர்வதும் காக்கப்படணும், கண்ணு வழியை பார்க்குற நிகழ்வுகளையும் படிக்கிறதையும் நம்ம காக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம காக்கலை அப்படின்னா கெட்டு போவோம், பம்பா போயிடும். பிசாசு வந்து எங்கே உட்காருவான் தெரியுமா? அவன் வந்து வேற எங்கேயுமே வரமாட்டான். நேரம் அவன் வந்து இருதயத்தை பிடிச்சிக்கிடுவான். ஏன்னா எல்லாவற்றுக்கும் காரணம், ஊற்று காரணம் எது? இருதயம் தான். அந்த இருதயம் இது பரவாயில்ல, இதனால் என்ன, இந்த காலத்தில் இது இப்படி, இது இருக்கட்டும், அது சரிதான். அந்த காம்ப்ரமைஸ்க்கு ஏதுவாகவே பிசாசு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவான். எஸ்ரா தன் இருதயத்தை அந்த பிரமாணங்களை போதிக்கிறதுக்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் அப்படின்னு இருக்கு. அப்போ இருதயம் வந்து எதுக்கு நேராக பக்குவப்படணும் அப்படின்னா, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்றதுக்கும் அந்த பிரமாணங்களை போதிக்கிறதுக்கும் அது ஊழியத்தை செய்வதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாகவே என்ன செய்யணும், அது பக்குவப்படணுமே ஒழிய வேற காரியங்கள் அது பக்குவம் அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் எல்லா காவலோடு என்ன செய். சாலமோன் ஒன்ஸ் அவன் விட்டுட்டான், தன்னுடைய இருதயத்தை லூஸாக விட்டுட்டான். அதாவது இதில் இருக்கிறதுலே ஒரு பெரிய சூப்பர் பைத்தியக்காரத்தனை என்ன தெரியுமா சாலமோன் செய்தது? சூப்பர்லையும் சூப்பரான பைத்தியக்காரத்தனை இது. ஆபிரகாமுடைய மனைவி சாரா 90-95 வயசுலையும் எப்படி இருந்தா? அழகா இருந்தா. யூத ஸ்திரீகள் வந்து உலகத்திலே வந்து they are very beautiful. இஸ்ரேலில் நம்ம நேராக போய் பார்த்தா தெரியும். நான் நேராக போய் பார்த்தேன். உறுதிக்காவது இந்த மூக்கு வந்து சப்ப மூக்கே இருக்காது. மேக்சிமம் 95% எல்லாருக்கும் எப்படி இருக்கும், கத்தி மாதிரி தான் மூக்கு இருக்கும். அவங்க முகம் வந்து அழகாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட அழகுள்ள ஸ்திரீகள் இருக்கும்போது இந்த லூஸ் இருக்கானே யாரு?
சாலமோன். இவனுக்கு எப்படி வந்து பார்வோனினுடைய குமாரத்தின் மேலே அவனுக்கு பிரியம் வந்துச்சு நமக்கு தெரியல. நான் அடிக்கடி இதை யோசித்து பார்க்குறேன். ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் வந்து வயசானவா, அவளுடைய அழகை போய் ராஜாவுக்கு முன்னால் புகழ்றாங்க. அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல் உமன் தே ஆர் இன் இஸ்ரேல், த ஹீப்ரு உமன். இவன் அதை விட்டுட்டு யாருடைய குமாரத்தின் மேலே ஆசை வைத்தான்னு இருக்கு? பார்வோனுடைய குமாரத்தின் மேலே. எகிப்துக்கு நீ திரும்ப போகாதான்னு ஆண்டவர் வான் பண்ணியிருக்காரு, குதிரையை சேர்க்காதுன்னு வான் பண்ணியிருக்காரு. அதான் ராஜாவினுடைய பிரமாணம். அவன் அதையே மீறிட்டான். சரி, அந்த எகிப்துக்கு போகக்கூடாதுன்னா எகிப்தில் போய் ராஜாங்கத்தையும் இங்கே உள்ள கொண்டு வந்துட்டான். அதோட விட்டானா சீதோனியர், அம்மோனியர், மோவாபியர், இவங்கெல்லாம் யாரு? தேவனுக்கு அருவருப்பானவர். They all became beautiful to Solomon. தேவனுக்கு எதெல்லாம் வேண்டாததோ அதெல்லாம் இவனுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், அழகாக இருந்துச்சு. கொண்டு வந்து நடு தேசத்துக்குள்ளே வச்சது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தைக்கும் ஒவ்வொரு கோயிலையும் கட்டி ஒவ்வொரு அரண்மனையும் கட்டிட்டான். ஏன்னா இவன் ஒருத்தையுமே ஒன்றா இருக்க மாட்டான்ல. அவன் எய்த்து தான் போயிருந்தது, சீதோன் தான் எல்லாம் இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. இவன் சீதோன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற லெபனான். இன்றைக்கி லெபனான் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. ஹிஸ்புல்லா எங்கேருந்து அடிக்கான்? இந்த லெபனீஸ் தான் அந்த சீதோனியர் இன்றைக்கி இருக்கிறவங்க. அப்போ சாலமோனுடைய கண்ணுக்கு, அவன் மனசுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு பிடிக்கல. ஆனால் யார் பிடிச்சிருந்துச்சு? கர்த்தருக்கு அருவருப்பான. ஏன்னா இது தாவீதனுடைய மிஸ்டேக்கு. தாவீதுக்கு ஏத்திய பெண்ணாகிய பத்சேபாள் தான் அவன் கண்ணுக்கு பிரியமாக இருந்தான். ஒன்றை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் மகன் என்ன செஞ்சுட்டான்? இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டான். இதெல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் எது? இவனை கெடுத்தது காரணம் எது? மனசு. நீங்கள் மனதை விட்டுறாதீங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து என்னது? த பவர் ஆஃப் த மைண்ட். மனதின் வல்லமை அல்லது மனதின் வலிமை. அப்போ சாலமோனுக்குள்ளே இருந்ததான அந்த மனம், அந்த மனசனுடைய அந்த அதிகாரம், அதனுடைய பவர் இவங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து உள்ளே வைக்க வச்சு, எல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சான். அதனால தான் அவன் கெட்டு போனான். அதுக்கு தான் அவன் எழுதினான், எப்பா நீங்கள்லாம் நான் என் இருதயத்தை காக்காமல் விட்டுட்டேன். என் இருதயம் வந்து எகிப்து, சீதோன், அம்மோன், மோவாப் என்று சொல்லி எல்லாம் அலபாஞ்சிட்டு நான் காவல் காக்கலை. ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அது எப்படி காக்கணும்னா, எல்லா காவலோடுனா ஐம்புலனையும் அர்த்தம். எல்லா காவலோடும் அப்படிங்கும் போது என்னது? இன்னொரு விதத்தில் சொன்னால் அது வந்து கப்பற்படை, அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், 3 படை தானே இருக்கு. இந்த முப்படைகளையும் கொண்டு எதை காக்கணும்? தேசத்தை காக்கிறது மாதிரி இருதயத்தை காக்கணும். எல்லா காவலோடும் எந்த ரூட்லையும் உனக்குள்ளே வந்து வேண்டாதது உள்ள நுழைய நீ விட்டுறாத. நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? நீ காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று உள்ளே இருந்து வரோம். ஏன்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே இருந்து என்ன வரணும்? ஆண்டவரே நாங்கள் எங்கேயா போவோம்? உங்ககிட்ட என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறதே. அப்போ நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? அப்போ அவருக்குள்ளே இருந்து அந்த நித்திய ஜீவ வசனங்களை முழுவதும் ஏற்றி நமக்குள்ளே விட்டுட்டாரு. இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? அதான் என்னை விசுவாசிக்கிறவங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், புறப்பட்டு ஓடும். நீங்கள் ஆவியில் நிரம்புனீங்கன்னா தன்னால் புருஷன் ஆவியில் நிரம்பினா மனைவி நிரம்பிடுவா, மனைவி நிரம்பினா புருஷன் நிரம்பா. இவங்க நிரம்புறதை பார்த்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக நிரம்பிடுவாங்க. ஸோ வீடே ஒரு ஆவிக்குரிய வீடாக மாறிட்டுன்னு வைங்க. சர்ச்சில் போய் நீங்கள் புல்பீட்டில் போய் நின்றுட்டிங்கன்னா உங்களை பார்த்து மனைவி வந்து சடைச்சிக்கிட்டு, ஆமாம் இவர் வீட்டில் பேசின பேச்சும் பண்ண நட்டினா இப்போ பிரசங்க வேறு வாழுதுன்னு அவள் பார்வையிலே அத்தனை கோணத்தில் பேசிக்கிட்டு இருப்பான். மனைவியை அங்கங்கே அப்படியே பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, தெரியாமல் மனைவி மேலே கண்டு பட்டுட்டுன்னு வைங்க, அந்த பாயிண்டோடே வாஞ்சிடும். வேறு ரெவலேஷனே வராது, வாஞ்சி போயிடும். அவள் அங்கேருந்து ஒரு பார்வை பாப்பா பாருங்க. அந்த இதெல்லாம் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது கோளாறு பண்ணிட்டு போயிட்டோன்னா வசதியாக அங்கே போய் நின்னவொன்னா ஒரு பார்வை பாப்பா பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டே வராது, க்ளோஸ், தடுமாறிடுவோம். இப்போ எல்லா காவலோடும் வீட்டில் இருக்கையில என்ன செய்யணும்? அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்க பாருங்க, அந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு அங்கே பெரிய போராட்டமே வரும். மனசை கடந்து குழப்பதுக்கு நம்ம ஒரு முகமாக இப்படி உட்காந்து ஜோம் பண்ணி எல்லாம் பாயிண்டெல்லாம் எடுத்து செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ரெடியாக இருப்போம். ஒரு சின்ன விஷயத்தில் அங்கே போய் தான் உங்களுடைய மனைவி உங்களுடைய செய்தியை
எழுதணும். அட்லீஸ்ட் அவங்க கவனிக்கிறத மற்றவங்க கவனிப்பாங்க. பாஸ்டர் அம்மா பாஸ்டர் பேசுகிறத கவனிக்கிறாங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க? வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க உட்காந்து ஸ்டடி அந்த செய்தியை கவனிக்கிறத பார்த்தோன்னா எல்லாம் அச்சடக்க. பாஸ்டர் அம்மாவே உட்காந்து இவ்வளோ கவனிக்கும் போது நம்மலாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்களுக்கு புரியுதா? ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு புது தாட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து இப்போ கமலா ஒரு பாயிண்ட் கவனிமா அப்படின்னா, இப்போ எதுவுமே சொல்லிடாதீங்க, எனக்கு அங்கே கேட்டால் தான் புதுசாக இருக்கும், நீங்கள் இங்கே என்கிட்ட சொல்லிடாதீங்கன்ட்டு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் அங்கே வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து அது எப்படின்னு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லவே விட மாட்டாங்க. எனக்கு அங்கே கேட்கையில் புதுசாக இருக்கும். அதே மாதிரி ஒரு புது தாட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த வெளிப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, இந்த தாட் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து நம்மளை பாராட்டுறதை விட நமக்கு சந்தோஷம் எது தெரியுமா? எது? மனைவி 2 வார்த்தை உங்கள் மெசேஜ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே வானமே பூமியே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. அதில் சந்தோஷப்படுற நாம் திடீர்னு இந்த வார்த்தை அதை நீங்கள் பேசியிருக்க வேண்டாமேன்னு சொன்ன உடனே என்ன வந்துடும் சொல்லுங்கள்? என்ன வரும்? கோபம் வரும். உனக்கு எல்லாம் தெரியுமா பெருசா? நீ அதை படிச்சிருக்கியா, எதை படிச்சிருக்கியா? இல்லை, அது வேண்டான்னு சொன்ன ஆவியானவர் மனைவி மூலமாக கரெக்ட் பண்ணுறாரு. உடனே உள் வாங்கிக்கிடணும். அப்படியா? சரி, நான் அடுத்த தடவை அந்த வார்த்தையை நான் அவாய்ட் பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு. நீங்கள் போயின்னு சத்தம் படிங்கன்னா உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. we need a mentor, we need a person to correct our mistakes. மிஸ்டேக்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும்? ஒரு ஆள் வேணும். அது ஆவியானவர் தெரிந்தெடுத்த ஆள் தான் யார்? நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளும். பிள்ளைகள் நம்மளை போலவே ஈக்குவலாக ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் அவங்களும் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, டேடி இந்த வார்த்தை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணுமா? அது சொல்கிற மெத்தட் இருக்குது. மனைவியுமே புருஷங்கிட்ட வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஆமாம், பெரிய லட்சணமாக பேசுனியா, எதுக்கு அந்த பாயிண்ட் அப்படி பேசுனியா? இதை உள் வாங்க முடியுமா? கேட்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எப்படி பேசணும்? நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பரான மெசேஜ். அவனே 2 புகழை புகழ்ந்துக்கிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வேறு மாதிரி பேசியிருந்தா தூக்கல் இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் வந்து. இது இங்கே நம்ம அப்படி பழகலைல்ல. நம்ம எப்படி பேசியிருக்கோம்? இன்றைக்கி இதை வச்சு பாஸ்டர் ஒரு மடக்கிறணும். மடக்கிறதுக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா அந்த கரெக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எப்படி இருக்கணும்? சொல்ல வேண்டிய மெத்தடில் சொல்லணும். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு கரெக்ஷன் சொல்கிறத போல் இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்ல முடியாது. வேறு யாரும் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு மனைவி சொன்னாலே ஏற்றுக்கிட மாட்டேன். நான் அவங்களெல்லாம் சத்தம் போடுவேன், நோ 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 நோ, யூ நீட் டு பி கரெக்டட், ஐ நீட் டு பி கரெக்டட். எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம இருக்க முடியுமா? எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பேசிட முடியுமா? மல்லினா வரதான் செய்யும். அப்போ அதை நம்மகிட்ட சொல்லும்போது ஓகே ரைட், நான் இப்படி யோசித்துட்டேன், ரைட்டுமா, அதை அடுத்த இனிமேல் வரும்போது அந்த பாயிண்ட்டை நான் வந்து மாற்றிக்கிடுது. லெக்குவா நம்ம வந்து ஆல்வேஸ் வி மஸ்ட் பி டீச்சபிள். மற்றவங்க வந்து நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு, அப்சர்வ் பண்ணிக்கொள்ளத்தக்க நல்ல மனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் வந்து அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, ஆல் ரைட், ஐ வில் டேக் இட் கிராண்டட். சரி, நீனே அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிடுவோம். பெண் அது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. ஐ வில் சேஞ்ச் தட். அந்த மெசேஜில் அந்த பாயிண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இறங்கி போகும்போது தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி டு கரெக்ட் யூ. வேறு யாரும் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. விசுவாசிகள் வந்து நம்மகிட்ட சொல்ல முடியாது. அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. The only person who is able to criticize and correct you is the wife. அதுக்கு அந்த ஒய்ஃபுக்கு அவ்வளோ பக்குவம் அடைந்திருக்கணும். புருஷங்கிட்ட பேசுறதுக்குரிய என்ன இருக்கணும்? பக்குவம் இருக்கணும். அந்த ஒரு ஆவியின் நிறைவோடு மனைவி கருசனையோட அதை சொல்கிறத புருஷன் கேட்கும் போதே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ரைட், ஓகே, சேஞ்ச் பண்ணிடுவோம். அந்த வார்த்தையை நான் மாற்றிக்கிடுறேன். அதாவது இந்த மனசு எல்லா காவலோடும் அப்படிங்கும் போது எந்த விதத்திலேயாவது மனசை கெடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் யாரு? சொல்லுங்க. எந்த விதத்திலேயாவது பணமோ, பெண்ணோ, பொண்ணோ, ஆஸ்தியோ, சொத்துக்களோ, புகழோ, ஏதாவது சம்மையார் அதர் உண்மையார் அதர் ஏதாவது ஒன்றில் உங்களை விளத்தள்ளணும். சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவ பாருங்க, ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் அவன் லைஃபனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவன் சோதித்தான். ஆனால் அவர் எதுக்குமே இடம் கொடுக்கல. ஒரே வார்த்தை, கெட் அவுட், போ, வெளியே போ, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயா, அடிச்சுட்டு அவர் பாட்டில் முளைக்கிட்டு போயிட்டார். அப்போ எந்த விதத்திலையாவது எதை கெடுக்கணும்? மனசை கெடுக்கணும். ஏன்னா இந்த மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. உங்கள் மனம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் 4 பேரை கெடுத்துடலாம். நீங்கள் கெட்டதோட இல்லை, யூ வில் ஸ்பாயில் சம் அதர் பீப்புள். ஒரு கெட்ட தலைவன் தனக்கு கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸை எல்லாத்தையும் கெடுத்துருவான்.
ஒரு போதகர் வந்து கர்த்தர் நம்பி கொடுத்துருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் நல்ல சூப்பராக நடத்தணும் அப்படின்னா he must be all right. அவர் நல்லா இருக்கணும், நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல மனம் படைத்தவரோடு இருந்தா தாக்க உங்களுக்கு நல்ல மனம் வரும். கெட்டு போனவனும் கீழே வெளியாக்குறவனும் வேண்டாதவர்களை பேசுறவனும் வாங்கினா ஒரு நண்பன் உங்களுக்கு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பழகிட்டோம். எப்படி என்ன செய்ய அப்படின்னா அதை விடு. நீ பழகிட்டான்னு சொல்லி நீ அவங்களோட மூவ் பண்ணி போக போக என்ன ஆகும்? அவர்கள் உன்னை கெடுப்பார்கள். அவருடைய மனம் கெட்டு போயிட்டு கெட்டவனுக்குள்ள இருந்து நல்லது வரவே. ஆண்டவர் சொன்னாரு, நல்ல பொக்கிஷமாகிய இதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். அப்ப நல்ல விதையானது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். நம்ம விதைக்கிறோம், வசனத்தை விதைக்கிறோம், அது பலன் கொடுக்கு. பணத்தை விதைக்கிறோம், அது பலன் கொடுக்கு. அது நல்ல நிலமானு பார்த்து விதைக்கிறோம். அதான் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்ம வந்து we are ஒரு மீடியம், we are persons who mediate God's work. தேவனுடைய வேலையை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மீடியேட்டர் தான் நீங்களும் நானும். நம்ம மூலமா வசனத்தை கர்த்தர் விதைப்பார். பணத்தை ஊழியத்துக்கு மற்றவங்களுக்கு தேவையானதை நம்ம மூலமா என்ன செய்வார்? விதைப்பார். இப்போ வெளிநாட்டிலெல்லாம் மிஷினரிகள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் போய் ஹாலண்டில் ஒரு தடவை 3 மாதம், இன்னொரு தடவை 3 மாதம், 6 மாதம் இருந்திருக்கோம். அவங்களுடைய லைஃப், அந்த எங்களுக்கு ஆர்ஃபனேஜுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த லீடரெல்லாம் சொந்த கார் கிடையாது. அவருக்கு கால் வேற ரொம்ப கொஞ்சம் நடக்க முடியாது, லேஸ் அப்படி கந்தி நடப்பார். வயசான மனுஷன். நாங்கள் அங்கே போகும்போது, அவர் வீட்டில் தங்கி இருக்கும்போது, அவர் எங்களை மீட்டிங் கூப்பிட்டு போகும்போது ட்ராம்லையும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் தான் கூட்டிகிட்டு போனார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் போஸ்வெல், நீங்கள் வந்து யூஆர் அ மிஷன் லீடர், நிறைய தேசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, ஒய் டோன்ட் யூ ஹேவ் அ கார்? ஒரு கார் ஏன் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொன்னால் தெரியுமா? நோ, ஐ டோன்ட் நீட். இஃப் ஐ ஹேவ் அ கார், ஐ நீட் அ டிரைவர். ஐ ஹாவ் டு பே த சேலரி. டிரைவர் வைக்கணும், சேலரி கொடுக்கணும், கார் மெயின்டைன் பண்ணணும். நோ, ஐ கேன் மேனேஜ். அவரோடு சேர்ந்து நாங்களும் ட்ரெயின்லையும் ட்ராம்லையும் பஸ்லையும் கூட அந்த வயசில் எங்களையும் கூட்டிக்கிட்டு ட்ரெயினில் ஏறிக்கிட்டு அந்த இடத்துல போய் இறங்கி அப்புறம் அவங்கள வந்து பிக்கப் பண்ண சொல்லி அப்படி தான் அங்கே அவர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் நடந்துச்சு. அவர் வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு கூட்டம் நடக்கும். ஒரு 10 வயசான கிழவிகள். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவிக்காவது ஒரு முடி கூட என்ன இருக்காது, கருப்பு முடி இருக்காது. கிழவிங்க எல்லாம் எப்படி இருக்கும்? பஞ்சா இருக்கும். அது ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ வயசு, எல்லாமே 70, 80, 85, 90. ஒரு ஹேண்ட் பேக்கை போட்டுக்கிட்டு தக்கடான்னு அந்த படியில் ஏறி மேலே வந்து உட்காந்து எனக்கு அதெல்லாம் அந்த அந்த அத்தனை பேருக்குள்ளே இருந்தால் நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவர் அனுப்புறாரு. சிலர் தங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அப்படியே ஒரு இடத்துல தேவை அப்படின்னா அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று என்ன செஞ்சுருந்தாங்க, அங்கே அனுப்பியிருங்கன்றாங்க. நான் யோசனை, ஒரு 10 கிழவியை வச்சுட்டு பிரதர் போஸ் சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ ஒரு அழைப்பு, எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு காரியம். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க தியாகத்தை பார்க்குறாங்க, இல்லை கொடுக்குறாங்க. தியாகம் உள்ளவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? கையில் மறுபடி கிடைக்குங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவனை நம்பி கொடுத்தான், இவன் வந்து சுயநலமா அல்லது இதனால் இவன் கெட்டு போக மாட்டான், அள்ளி எரிஞ்சிட்டு இவன் எப்பவும் போல இருப்பான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் கொடுப்பாரு. அதான் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும்னு சொல்லி. அதை நான் இப்போ பார்க்குறேன். அந்த ஏஜ், அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம், அதாவது ஒரு காலத்தில் நம்ம வளர்ந்தோம், வளர்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் வந்தவுடனே நமக்கு தேர்ச்சி வந்துச்சுது. அந்த தேர்ச்சிக்கு அப்புறம் நம்ம இப்போ எந்த பீரியடில் இருக்கணும்? முதிர்ச்சியில் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே இந்த 3 ப்ராசஸை கடந்து வரணும். வளர்ச்சி இருக்கணும், தேர்ச்சி இருக்கணும், முதிர்ச்சி இருக்கணும். பவுல் வந்து நிறுவத்தில் எழுதும்போது சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எந்த அளவு தேறி இருக்கிறீர்களோ அப்படின்னா என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னும் தேறிக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வளர்ச்சி வந்தால் தான், அந்த வளர்ச்சி வந்து ஒரு இடத்துல நீக்கும் போது என்ன வரும்? தேர்ச்சி வரும். தேர்ச்சி வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும்போது முதிர்ச்சி வரும். இந்த 3ம் ஒரு ப்ராசஸ், அது நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்முடைய மனம் வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நான் வந்து அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் ஊழியத்தில் ஏன் பிஸியாக வச்சுருக்காரு? தேவையில்லாத, இப்போ யாரும் தேவையில்லாதவங்கள நம்ம சந்திக்கவே முடியாது. சந்திக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் கிடையாது. ராத்திரி நான் 11:30, 12க்குள்ளே வீடு போய் சேருவேன். காலையில் 8 மணிக்கு திரும்ப ராஜபாளையத்துக்கு கிளம்பிடும். சாயங்காலம் 4-5 மணிக்கு வருவோம். அங்கே போயிட்டு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கும். வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ப்ரிப்பரேஷனுக்கு, அடுத்த நாள் வந்து தொழுகப்பட்டி வியாழக்கிழமை. ஸோ அங்கே போயிட்டு வந்தோம். அடுத்த நாள் உபவாச ஜெபம், அதுக்கடுத்து தோத்திர கூட்டம், அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுக்கடுத்து திங்கக்கிழமை பழையபடிக்கு
1ஆம் தேதி நமக்கு துதி ஆராதனை காலையில் 5 மணிக்கு. எல்லாத்தையும் முடிச்சு எடுத்து அடுத்து திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே திரும்ப சேலம், கள்ளக்குறிச்சி, உடுமலைப்பேட்டை, பேட்டைன்னு அப்படியே ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும். எங்கேயும் வேஸ்ட்டாக நிற்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ நேரமே கிடையாது. எனக்கு ஏதாவது பிரச்சனைலாம் ஒரு பொருள் வாங்கினா கூட இந்த போகிற இடங்களில் தான் டைம் இருக்கையில் அங்கே போய் கடையில் தேடி வாங்குவோமே ஒழிய எங்கே போக முடியாது. திருநெல்வேலிக்கு போயிட்டேன் அப்படின்னா அப்படி தான், நமக்கு டைமே கிடையாது. ஏன்னா விசுவாசிகள் நான் வந்து பார்க்க வரலாமான்னு கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 3 நாளைக்குள்ளே தான் பாஸ்டரை பார்த்துக்கிடணும். அப்போ அந்த வீட்டில் ஜோ பண்ணிட்டு போயிருங்க, இல்லைண்ணா நாங்கள் வரோம், இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ண அந்த 3 நாளுமே சரியாக போயிடும். அப்போ இந்த டோட்டல் லைஃபை எப்படி ஆயிடுது சொல்லுங்கள்? பிஸியாக இருக்குது. இப்போ டோட்டல் லைஃப் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம மனசு கட்டுறதுக்கு அங்கே வழியே கிடையாது. ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஆட்களை சந்திக்க முடியும். தேவையில்லாத ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்து நம்ம நேரத்தை they will not eat the time. அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிலர் நம்மளை பார்க்க வரணும்னு வந்து டைமை வாங்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து ஒன்று நம்ம அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், பலனாக இருக்கணும்ல. அவங்க நமக்கு எப்படி இருக்கணும்? பலன் இருக்கும். ஆகாத ஒருத்தன் கழுசடை வந்து உட்காந்து கழுத்தை அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் எல்லாம் நமக்கு வேஸ்ட்டுனா கிரிமினல் வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு எது முக்கியம்? ஒரு வியாபாரிக்கு வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட நான் நினைக்கிறேன் ஒரு ஊழியக்காரனுக்கு அதை விட டைம் முக்கியம். டைம் இஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி டைம் வந்து என்னது? டைம் வந்து நமக்கு ரொம்ப பொன் போன்றது. அதாவது ஒரு காலத்தில் அதிகம் ஊழியம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா அப்படி இருந்து பழகினவங்களை தட்டி போட்டு எடுத்தாலும் ஒரு இடத்துக்கு போய் அந்த வீட்டை விசிட் பண்ணணும், அதை செய்யணும், அவங்களுக்கு வராது, அப்படியே இருப்பாங்க. ஆனால் பிஸியாக இருந்து பழகிட்டு நான்லாம் ஊழியக்காரன் சொல்லுவேன், மேக் யுவர் செல்ஃப் பிஸி. ஒன்று ஆண்டவர் உன்னை பிஸி ஆக்கணும், இல்லை யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் பிஸி. நீங்களே உங்களை எப்படி ஆக்கிக்கிடணும்? பிஸி ஆக்கிக்கிடணும். நான் சொல்லலை ஒரு நாள் எனக்கு மீட்டிங் இல்லாதது இருக்காது. எப்போமாகிலும் ஒரு தடவை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக காலேஜில் போய் நான் டீச் பண்ணிட்டு வந்துடுவேன். எங்கேயாவது போய் ஐ ஹேவ் டு போர் த திங்ஸ் வாட் காட் ஹஸ் ரிவீல்ட் இன் மை ஹார்ட். இருதயத்துக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை கொண்டு போய் எங்கேயாவது என்ன செஞ்சுட்டு வந்துடணும்? கொட்டிட்டு வந்துடணும். அது கொட்டிட்டு வந்துட்டு அன்றைக்கி நமக்கு ரொம்ப திருப்தியாயிடும். அன்றைக்கி எனக்கு 8 மணி நேரமாக ஒரு காலையில் ஒரு 3-4 மணி நேரம் ஜபத்தில் உட்காந்துட்டோம். அடுத்து ஒரு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டோம். சரி, இதுக்காக ட்ராவல் பண்ணி 1 hour 2 hours போயிடுச்சு. ஒரு 8 hours சரியாக போச்சு. கணக்கு பார்த்து டைமை கணக்கு பார்த்து நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கணக்கு பார்த்து உங்கள் கையில் பலனை தருவார். சோம்பேறி ஊழியக்காரனுக்கு தரமாட்டார், சோம்பேறி வேலைக்காரனுக்கு ஒன்றும் தரமாட்டார். ஆண்டவர் கணக்கு பார்ப்பார். எவ்வளவு 8 மணி நேரம் இருக்குன்னா 8 to 10 hours, 8லேருந்து 10 மணி நேரம் என்ன செஞ்சு ஆகணும்? உழைச்சாகணும். அந்த உழைப்பு இல்லை தெத்தி திங்கிறவன் பாருங்க ஒரு நாள் உருப்பட மாட்டான். வேலையில் ஏமாத்துறவன் வந்து ஒரு நாள் உருப்பட மாட்டான். ஊழியத்தில் ஏமாத்துறவனும் உருப்பட மாட்டான். ஊழியத்தில் வேலையில் ப்ராம்ப்ட்னா அந்த ப்ராம்ப்டாக இருக்கணும். அந்த டைமிங் கரெக்டாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அப்படி அந்த டைமிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசாட்சி நம்மளை பாதிக்கணும். நம்ம அறியாமல் சில நேரங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ணினா, போன வியாழக்கிழமை விழுப்புரத்தில் அப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஐ ரிக்ரெட் லைக் எனிதிங். எனக்கு அப்படியே அழுகை வந்துருச்சு. 1 hour எனக்கு இதாகி போச்சு. அது என்னுடைய மிஸ்டேக். நான் அந்த டைமை கவனிக்காமல் விட்டதுனால கூட இருந்த பையனும் அது சொல்லாமல் விட்டுட்டான். அதனால எனக்கு அது ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு எது முக்கியம்? டைமிங் முக்கியம். 3 மணி நேரம் எனக்கு பத்த மாட்டேங்க பேசுறதுக்கு. 3 hours in a meeting, it is not enough. We need more time to discuss. இன்னும் பேசுறதுக்கு என்ன? 3 மணி நேரம் உட்காந்து பேசுறவங்க அப்படி நினைக்கும் போது கேட்கறவங்க எப்படி நினைக்கணும்? துராராமா சியாலா குரமாதிகாரமா கமா அப்சர் படத்தக்கதாக ஒரு பஞ்சு போல நீரை உறிஞ்சத்தக்கதான மேன்மையான இருதயம், ஆவியின் இருதயம் உங்களுக்குள்ள இருந்தா தான் போடப்படுகிற வார்த்தைகளை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு இருக்க முடியும். You can grasp, you can absorb. துஷாலாபா ரியாரா கமாரா தியானா தெரியாது யாரா குலபாதியா சம்பரபலரபக்கம். ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு, மனசை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எசேக்கியேல் 34 அவர் சொல்றாரு பாருங்க, மேய்ப்பனை குறித்து என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. நீ நெய்ய சாப்பிடுற, தோலையும் உடையாக்கிக்கிறத, கரிய திங்குற, ஆனா என் ஆடுகளை நீ மேய்க்கல. நீங்க எந்த ஒரு ஊழியக்காரன் சோம்பேறியா இருக்கானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவானான்னு பாருங்க. ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் பார்க்கல இந்த 53 வருஷத்துக்கு. அது மாதிரி வேலையில் தெத்துவாளி இருக்கான் பாருங்க, ஒரு காலம் அப்படிப்பட்டவங்களாம் உருப்பட்டதே கிடையாது. யாருக்கு பயந்து நம்ம வேலை செய்யணும்? கர்த்தருக்கு. நம்ம யாருக்கு பயப்படணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யணும். தேவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, தேவன் கொடுத்த நேரம் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நேரம் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுனா இப்போ நமக்கு வாய்ப்பை கத்த கொடுத்துருக்குறாரு. ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ஓடுறதுக்கு வாய்ப்பு, செய்கிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து என் 17 வயசு நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்தே ஆண்டவர் என்ன பிஸியாக தான் வைத்திருந்தேன்.
ஒரு நாள் நான் முறுமுறுத்தது கிடையாது, சோம்பேறி தரப்படுறது கிடையாது. அன்றைக்கு என்னுடைய வாலிபத்தில் என் உடம்பை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சதுனால தான் இன்னைக்கு வயோதிபத்திலையும் கர்த்தர் இந்த சரீரத்தை இவ்வளவு நல்ல வச்சு இன்னைக்கு ஓட வச்சிருக்காரு. அது அவருடைய கிருபைங்கிறது காரணம் தான். அன்றைக்கு நான் என் உடம்பை வந்து சோம்பேறியா நான் வளர்த்திருந்திருப்பேன்னா இன்னைக்கு என்னால் ஓட முடியாது. அன்றைக்கு என்னுடைய உடம்பை அப்படியே நெளிச்சு கொடுத்த மாதிரி, இரும்புல வச்சு அடித்த மாதிரி இருக்கும். காலையில் 8-8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா ராத்திரி 12 மணி 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். அப்போ காரு ஸ்கூட்டர் கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது, எதுவும் கிடையாது, பஸ் தான். எத்தனையோ வருஷம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கூட்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பைக் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு கார் வந்துச்சு. இதெல்லாம் வர வர வேலை என்ன லெகுவாகலை. வேலை என்னாச்சுது? வேலை பழு வந்து அதிகமாச்சுது. வேலை பழு அதிகமாக மனதை அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி பக்குவப்படுத்தும் அந்த நிலை நமக்கு வேணும். மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா, ஆண்டவராக பார்த்து ஆசீர்வதிக்கலைன்னா 1000 பேர் வரிசையில் இன்னும் உங்களுக்கு உதவி செய்ய முற்பட்டாலும் ஒன்றையும் கர்த்தர் வாய்க்க விட மாட்டார். இந்த சோம்பேறி, இந்த களி சோம்பேறிக்கு ஒன்றும் செய்யாத ஆண்டவர் ஊழியக்காரனாக இருந்தாலும் வேலைக்காரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பிஸ்னஸ் பீப்பிள், பணக்காரன், ஏழை எல்லாத்தையும் தடுத்து போட்டுருவார். அதை நான் அப்பட்டமாக பார்த்துருக்கேன். ஆண்டவர் எதை பார்க்குறார் தெரியுமா? உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். என்ன நினைக்கிறார்? இந்த 3 வருஷம் தான் பிதா வந்து குமாரனை கொடுத்தாரு. ஒரு நேரத்தை கூட அவர் வேஸ்ட் பண்ணல. அத்தனையும் அப்படியே யாருக்காக உபயோகித்தாரு? பிதாவினுடைய திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்காக குமாரன் நியமித்த அந்த ஓட்டத்தை ஓடி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் போய் கரெக்ட் சிலுவையில் போய் அப்படியே தன் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு. இதோ முடிந்தது. யாருங்க நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நமக்கு கொஞ்ச காலம் தான் ஆண்டவருக்கு டைம் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது. அந்த கொடுக்கப்பட்ட காலம் உங்களை இன்னும் ஒருவரோடு பயணம் பண்ண வைக்கிறாருன்னு வைங்களேன். அதை நீங்கள் ப்ரிவிலேஜாக எடுக்கலை அப்படின்னா யூ வில் பி ஸ்பாயில்டு. நீங்கள் பாம்பாக போயிடுவீங்க. திரும்ப உனக்கு அந்த டைம் கிடைக்காது. ஒரு வாலிப பையன் இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகிருக்கு. போன 13-14 2 நாள் ஒரு 50-60 ஊழியக்காரங்களை உருவாக்கணும்னு சொல்லி வடக்கன்புலத்தில் இருக்கிற பாச நியூட்டன் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் பாச, எனக்கு அது ஒரு பாரம், கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு 2 நாள் அதில் பேசணும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிடுங்க? எனக்கு 3 மெசேஜ் கொடுத்தேன். இன்னும் ஒரு 2 ப்ரீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அதில் ஒரு பையன் முன்னால் அப்படி உட்காந்துருந்தான். அவன் வந்து கல்யாணத்துக்கே கார்டு கொடுத்தா போக முடியல. அன்றைக்கி அவன் பார்த்துட்டீங்க கல்யாணத்துக்கு வர முடியலையா, நான் நீங்கள் சொல்லிட்டீங்க அன்றைக்கி எனக்கு கல்யாணம் நான் நடத்துரும்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் அதுக்கு பிறகு நீங்களும் பாசமாக வந்து என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு நான் நினச்சேன், வரல. சரிப்பா நான் கண்டிப்பாக வந்துடுறேன். அவன் சொன்னான், இன்றைக்கி நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆகி போகிற வழியில் தான் எங்கள் மாமனார் வீடு, அங்கே தான் என் மனைவி இருக்கா, நீங்கள் அப்படி வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போக முடியுமாண்ணா? ரைட்டு. போய் அங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஆப்பிளெல்லாம் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு திருப்தியாக அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு பேசிகிட்டு இருந்துட்டு, என்னப்பா நான் போட்டுமா? ரைட் மிஸ் அனுப்பி விட்டேன். வீட்டில் அவன் வீட்டுக்கு நான் வரும்போது அவன் ஃபோன் பண்ணால், என் ஃபீட்பேக்கை நீங்கள் கொஞ்சம் வாசி பாருங்கள். நான் அதை எடுத்து அதில் வாசிக்கிறேன். அவன் இதில் எழுதியிருக்கான், இந்த சின்ன வயசில் உங்களை போன்ற அனுபவசாலிகளோடு பயணிப்பதற்கு தேவன் கொடுத்ததை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். எனக்கு நீங்கள் ஒரு மென்டராக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை வழிகாட்டுங்க, அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு அவன் அதில் எழுதியிருக்கான். நான் இப்படி ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மென்டர் வந்து ஸ்டூடெண்ட்டை தேட மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்டு தான் யாரை தேடி போனோம்? மென்டரை தேடி போனோம். யூனிவர்சிட்டிலலாம் ஒரு இந்த பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இவங்க போய் ஒரு மென்டர்கிட்ட கேட்கணும், கைடாக கேட்கணும். சார் எனக்கு நீங்கள் கைடாக இருப்பீங்களா? ஒரு நேரத்தில் 2 பேருக்கு தான் ஒரு கைடாக இருக்க முடியும். அதான் யூனிவர்சிட்டி ரூல். அவர் சரின்னு சொன்னால் ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஐ ஆம் இண்டப்டட் டு கைட் தி ஸ்டூடெண்ட் இன் ஹிஸ் தீசிஸ் இன் திஸ் டைட்டில். ஐ அக்ரி டு பி எ கைட் until he completes his thesis அப்படின்னு ஒரு இதை எழுதி லெட்டரை கொடுத்து அதை யூனிவர்சிட்டியில் கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். then he will be the official mentor. அப்போ அது யார் தேடி போகணும்? மென்டரை ஸ்டூடெண்ட்டா அல்லது மென்டர் வந்து ஸ்டூடெண்ட்டை தேடி போவாரா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் தேடி போகணும். அப்போ நமக்கு நம்ம கூட இருக்கிறது யார்? அவங்க எப்படிப்பட்ட பாரம் தாகம்? அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். செவ்வாய் புதன் மீட்டிங் முடிஞ்சு வியாழக்கிழமை காலையில் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை காலையில் 5:15 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த கூட்டத்தில் 2 நாளும் ஒர்ஷிப் நடத்தின ஒரு பாஸ்டர், ஒரு 43 வயசு 44 வயசு இருக்கும் அந்த தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகருடைய மகன். காலையிலே ஃபோன் பண்ணி, இன்றைக்கி எனக்கு 47 வயசு, இன்றைக்கி எனக்கு 47வது பிறந்த நாள், எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க காலையிலே. சரி, காலையிலே ஒரு ஜெபம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நீங்களே எனக்கு ஒரு மென்டராக இருந்து என்னை வழிகாட்டுவீங்களா, எனக்கு நன்மை தீமைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? ரைட்டு. இப்படி தான் ஆளை தேடிக்கிட்டு. நமக்கு நிறைய பேர் தெரியும், ஆனால் எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்க முடியாது, கைடாக இருக்க முடியாது, மென்டராக இருக்க முடியாது, ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்க முடியாது. ஆனால் யார் எனக்கு நீங்கள் இருங்கன்னு கேட்குறாங்களோ அவங்கள அப் அண்ட் டவுன் மேலே கிளையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லி அவங்கள நம்ம கைட் பண்ணலாம். அவங்களோட பேசுகிற அந்த டைம், அவங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சும்மா எல்லாரையும் உருவாக்கணும், எல்லாம் நான் பார்த்துட்டேன், 13 வருஷத்தில் நான் பார்த்துட்டேங்க, எல்லாரையும் உருவாக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த யூதாசை என்ன செய்ய முடியல உருவாக்க. அவனை தெரிந்தெடுக்கும் போது ஜீசஸ் வாண்டட் டு மேக் ஹிம் a great லீடர், ஒரு குளோபல் லீடர். பேதுரு வந்தது போல ஒரு இன்டர்நேஷனல் லீடராக வரணும்னு தான் யாரை குறித்து விரும்பினார், யூதாசை குறித்து விரும்பினார். ஆனால் அவன் தன்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப சுருக்கமாக அவன் எதுக்குள்ளே முடிச்சுக்கிட்டான், அந்த எருசலேமுக்குள்ளேயே அவன் எப்படி முடிச்சிட்டான்னா நாண்டு கொண்டு சாகும்படிக்கு அவன் தன் லைஃபையே முடிச்சுக்கிட்டான். காரணம் அது அவன் மனப்பக்குவம். உங்கள் மனசு, அதுக்கு தான் மனம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்கு. நல்ல மனசு உங்களுக்குள்ளே வளர நீங்கள் விடலை, கன்னிங்னஸ், குறுக்கட்னஸ், தந்திரம், மந்திரம் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக காட் கேனாட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகுவாயின்னு சொன்னதை விட இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு நீ குறுகுவாயின்னு சொல்லிடுவார். என்னாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமன்னு உதவி ஒன்று எதுக்கு இருக்குது தெரியுமா? எந்தெந்த கோத்திரமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியிலையோ, எந்தெந்த கோத்திரமெல்லாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கலையோ, அந்த கோத்திரங்கள் எல்லாம் வந்து திரும்ப எண்ணப்படும் போது என்னாச்சுது, எண்ணிக்கை குறைந்து விட்டது. எகிப்திலிருந்து துவங்கி அவங்க பெருக்கெடுத்து வந்து முன்னால் இருந்ததை விட அந்த வனாந்தர வாழ்க்கையில் எந்தெந்த கோத்திரங்கள் எல்லாம் அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்தாங்களோ அந்த கோத்திரம் முழுவதும் அடுத்து எண்ணப்படும் போது குறைவாக காணப்பட்டது. அதை சொல்கிறது தான் எண்ணாகமம். நம்மளை ஆண்டவர் எண்ணி பார்க்கும்போது அவருக்கு உறுதியாக இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்பேன் மட்டும் கிடையாது, நம்முடைய சந்ததியே வந்து கர்த்தர் குறிக்கிறது. கள்ளத்தனம், ஏமாத்து, திருடு, வஞ்சகம், பொய், புரட்டு, ஏமாத்து, உருட்டு, பெரட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. பிளைனாக இருக்கணும். எதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாம் நன்மைக்கு தான். All things are working together for good to them that love God, who are called according to the determination of God. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். எதுவுமே நமக்கு எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி நம்மளை ஒன்றும் தீமைக்குள்ள கொண்டு போயிட முடியாது. until and unless நம்முடைய மனம் வந்து பக்குவப்பட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் நமக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட அட்வான்ஸாக ஜெபம் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கன்னிங்காக யோசிக்க தெரியாது, எனக்கு திருட்டு புத்தி கிடையாது, நான் ரொம்ப வெகுளி, என்னை ஈஸியாக எல்லாரும் ஏமாற்றிடலாம். ஆனால் யாரும் என்னை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர்கிட்ட நான் அட்வான்ஸாக சொல்லி வச்சுருக்கேன். நான் ஏமாளி, ஆனால் என்னை ஏமாத்துறதுக்கு யாரும் விட்டுறக்கூடாது. நான் நஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி ஏமாந்துடக்கூடாது. சின்ன காரியங்களை ஏமாந்தா அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாஸ்டர் ரொம்ப ஷ்ரூடு. அவங்க கரெக்டாக முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இந்த ஆள் வந்து உங்களை ஏமாற்ற வராரு, ஜாக்கிரதையாக இருங்க. கரெக்டாக சொல்லிடுவாங்க. நான் 2-3 தடவை என்னம்மா ஒரு ஆள் வந்து பேசுறதுக்குள்ளே எப்படி சொல்லுது, நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள். அவங்க அங்கங்கே பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க, எல்லாம் அப்படி கலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே சிரிச்சிட்டு போவாங்க. ஏன்னா அதனால நம்மகிட்ட வந்து குழஞ்சி பேசுவார், நம்மளும் சரிம்மா அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். கடைசியில் வந்துங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவன் எது 100க்கு 100 இது வரைக்கும் ஃபெயில் ஆகலை. யார் உங்களை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. இல்லை, அப்படி சொல்லியிருந்தா நான் அந்த கூட்டத்துக்கே வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து வீடியோலாம் எடுத்து அப்படியே அது கொண்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் அப்படியே போயிட்டு நான் ஏதாவது சொன்னேன்னா ஏன் எடுக்கலைன்னு கேட்டேன்னா, ஏன்னா உங்கள் இருதயத்தில் ஒரு விருப்பம் வந்தது, நீங்கள் ஃப்ளெக்ஸ் போட்டிங்க, கேமரா கொண்டு வந்து வச்சிங்க, நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் இன்னொரு ஆளை கொண்டு வந்து எடுக்க வச்சிங்க, எல்லாம் செஞ்சீங்க, எல்லாத்தையும் எடுத்து பென்ட்ரைவில் போட்டு என்கிட்ட தந்தீங்க, அது அப்படியே இருக்குது. நான் அதுக்கப்புறம் வந்து ஏன் பிரதர் நீங்கள் எடுக்கலன்னா என்னைக்காவது கேட்டேன்னா, ஏன் ஃப்ளெக்ஸ் போடலைன்னு கேட்டேன்னா, அது உங்களுடைய தூண்டுதலில் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்தது. இனி ஒரு தடவை அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தால் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அது மெயின் அல்ல. நீங்கள் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அது போதும், அதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் உட்காந்து எல்லாரும் போன பிறகு ஃபீட்பேக் எழுதி 2 பக்கம் எழுதி கொடுக்கீங்க, நானும் பொறுமையாக உட்காந்து வாங்கிட்டு போகிறேன், அத்தனையும் உட்காந்து நான் படிக்கல. 2 பக்கம் ஃபீட்பேக் எழுதுறது யார் தான்? அவர் ஒருத்தர் தான், அவர் ஒரு விசுவாசி. சரி, ஒரு விசுவாசி வந்து உருவாகணும்னு நினைக்காரு. எத்தனையோ விசுவாசிகளுக்கு அந்த சிலாக்கியம் இல்லை, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறதாங்க. இன்னைக்கு கூட ஒரு பாச சொன்னார், எங்கள் அக்காமார் 2 பேரும் வரல, எனக்கு வருத்தமாக இருக்குது, அடுத்த வாரத்துலேருந்து நான் அடுத்த மாதம் வரும்போது அவங்கள வந்து உட்கார சொல்லணும் அப்படின்னு. சொல்லுங்கள், நான் சொன்னேனே சொல்லுங்கள், வருத்தப்பட்டனே சொல்லுங்கள் அப்படின்னு. நிறைய பேருக்கு தருணம் கிடைக்கலங்க, நிறைய பேர் உதாசீனப்படுத்துறாங்க.
ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவருக்கு ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், ஸ்டுடியோ இந்த வீடியோகிராஃபராக இருக்கலாம். பட் வரணும், உட்காரணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ளத்தில் இருந்து அந்த விருப்பத்தின்படி அசையாம வந்து உட்கார்ந்து எந்திரிக்காம கேட்கிறார்ல, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஒரு மனமாற்றம், ஒரு உருமாற்றம். நாளைக்கு ஒரு ஊழியக்காரனா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான் சொன்னல, நான் உட்கார்ந்து பேசுறேன்னா உட்கார்ந்து கேட்கறதுக்குரிய மனப்பாங்கு உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இருதயம் பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கும். 72 தடவை எலும்பி வெளியும் கிளியும் மேலையும் கிளையும் போயிட்டு இருந்தா எதுவுமே நமக்கு உள்ள வராது. அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கையை கழிட்டு விட்டுற வேண்டியதான். சபையில் பாருங்க, செல்லை எடுத்துட்டு போயிட்டு போக்குவரத்து பண்ணிட்டு இருப்பாங்க. போன வாரத்தில் நான் சொல்லிட்டேன், செல்லை கிளெல்லாம் தூக்கி தூர போட்டு மரியாதையாக வந்து உட்காரணும். உள்ள வந்து உட்காரும் போதே உன் பாடியை வந்து ஆயத்தப்படுத்து. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து அங்கே போய் ஒரு ஃபோன் வருது தூக்கிட்டு வெளியில் போய் அப்படின்னு பேசிட்டு திருப்பி வந்து நாங்கள் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்க முடியுமா? கர்த்தர் பேசுவாரா? ஆவியானவர் இறங்க வர என்ன நடக்கும்? nothing will happen. இயேசு கிறிஸ்து வந்து மலைப்பிரசங்கம் பண்ணும்போது 3 நாட்கள் அவர் உட்கார்ந்து பேசினாரு. ஒரு ஆள், ஒரு பையன் கூட கையில் வச்சிருந்த சாப்பாடை கூட அவன் எடுத்து சாப்பிடணும் மனசு வரல. சின்ன பையங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? அங்கே கேட்டுக்கிட்டே காலேஜில் இருக்கையிலேயே அடுத்தவன் இட்லியை தூக்கி நெஞ்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் நல்லா படிக்கிறவன்லாம் முன்னால் உட்காந்துருப்பான். காவாலி முழுதும் எங்கே உட்காந்துருப்பான்? கடைசி பஞ்சில் இருப்பான். ஃப்ரெண்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் அவனுக்கே தெரியாமல் எடுத்து எங்கே கொண்டு வந்துடுவான்? பின்னால் வந்து அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம டிஃபன் இதை சம்பளத்தை தேடினாங்க, சம்பளம் இருக்காது. இத்தனைக்கும் அவர் லெக்சர் பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க கவனிச்ச மாதிரி இருப்பாங்க. அவரும் இவங்க பண்ணுற அட்டகாசத்தை பண்ண கண்டுக்கிட மாட்டார். அவருடைய கண்ணு எங்கே இருக்குன்னா அந்த முன்னால் 2-3 வருஷம் பெஞ்சோடு நிற்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பெஞ்சவெல்லாம் சேட்டக்காரன்னு அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி அவன் சிரிப்பான், வைப்பான், சாப்பிடுவான். லெக்சரர் ஒன்றும் கண்டுக்கிட 55 நிமிஷம் கடை எல்லாத்தையும் லெக்சர் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஒருத்தன் அப்படி சேட்டக்காரன் எனக்கு அடுத்து இப்படி உட்காந்துருக்கான் பரீட்சையில் புத்தகத்தை கையில் வச்சுருக்கான். அந்த கேள்விக்கு பதில் எந்த பக்கத்தில் இருக்குன்னு தெரியல. ஏய், இது எங்கே இருக்குது? எத்தனாவது பேஜில் இருக்குது? என்னென்னமோ இருக்குது. அப்படி தான் இருக்கும். அதை பார்த்தா நீ எழுதணும். மனசில் வச்சு எழுதுறவன் 5 கொஸ்டினையும் எழுதிடுவான். 20 பக்கம் 25 பக்கம் எழுதிடுவான் கடன்னு அந்த 3 மணி நேரத்தில். ஆனால் படிக்காத ஒரு சோம்பேறி முட்டாப்பைய புத்தகத்தையே கையில் கொடுத்தாலும் கேள்வியை பார்த்து எழுத தெரியாது. படிக்கல, ஊரை ஏமாற்ற முடியுமா? முடியாதுங்க. இருதயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயம் திருவிட்டு அப்படின்னா லைஃபே சொல்லி முடிஞ்சதுன்னு அர்த்தம். இருதயம் வந்து திருவக்கூடாது. இருதயம் வந்து பால் போன்ற உள்ளம். அதில் எந்த விதமான கலங்கமும் இருக்கக்கூடாது. யார் என்ன பண்ணாலும் சரி, பண்ணிட்டு போட்டும், கத்தருக்கு சோத்திரம், கத்தர் பார்த்துக்கிடுவார். அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில் நான் வேதம் வாசித்துட்டு இருக்கேன். 1 ராஜாக்கள் இல்லை 1 சாமுவேல், அதை முடிச்சுட்டு அப்புறம் 1 ராஜாக்களில் வாசிக்கும்போது தாவீது கூட இருந்த ஒரு 3 பேர் அதோனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சாதோக்கு, பெனாயா, நாத்தான் இந்த 3 பேரும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை அப்படின்னு. தாவீது கூடவே தான் இருக்கிறான் அந்த அபியத்தார், அந்த யோவாபு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? தாவீதை விட்டுட்டு அதோனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதோனியா கதை ஒப்பேராதுன்னு அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அதோனியாமா அப்சலோமா அண்ணன் தம்பியும். இப்போ அதோனியா அந்த எடுப்பு எடுக்கிறான். அப்சலோம் ஏற்கனவே எடுப்படுத்தி சொல்லி முடிஞ்சு தொங்கிட்டான். அதை யாருக்கு பார்த்தது? அதோனியா பார்த்தான். இப்போ அடுத்து அதோனியா வந்து யாருக்கு போட்டியாக வந்து நிற்கிறான்? சாலமோனுக்கு போட்டியாக வந்து நிற்கிறான். அப்சலோம் வந்து யாருக்கு போட்டியாக நின்னா? தகப்பனுக்கே போட்டியாக வந்து நின்னா. அப்சலோமுக்குள்ள 5 விதமான ஆவி இருந்துச்சு. 1-2 ஆவியில் 5 விதமான ஆவி. அந்த 5 ஆவியையும் எதிர்த்து நிற்காம சாப்பிட்டா போய் அதை மேற்கொண்டான். யாரு? தாவி. 5 ஆவியையும் அழகாக மேற்கொண்டான் அந்த அப்சலோம். இத்தனைக்கும் அப்சலோமை வந்து அவன் ரொம்ப நேசித்தான். ஏன்னா அவன் ரொம்ப அழகானவன், அவன் நிறைய முடி இருக்கும். அதோனியாவும் அதே மாதிரி தான். தாவீதை பற்றி சொல்லியிருக்கு, அவனை கண்டிக்கவில்லை, அவன் தகப்பன் அவனை கண்டிக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இவன் விருத்தாப்பியனாகி படுத்து கிடக்கான். அப்படி படுத்து கிடக்கும்போது அதோனியா 50 காலாட்களை சம்பாதித்து இந்த 3 கூட இருந்த திருட்டு கூட்டம் இருக்க. நீ நல்லா யோசித்து பாருங்க, கூட இருக்கிறவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா என்றைக்கு அவங்க மனம் மாறி உங்களை விட்டு விலகி போகிறாங்களோ அன்றைக்கி அவனும் கேட்டான். அவன் யாருக்காக போகிறானா அவனும் கேட்டான். அதோனியா அதுக்கப்புறம் எங்கே போய் தொங்கினான்? பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு சாலமோன் என்னை கொன்றக்கூடாதுன்னு அவங்க போய் நின்னான். ஏன்? அவன் மனம். இப்போ இந்த 3 பேர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் கதை இல்லை. யாரு?
அதோனியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அந்த 3 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் நாத்தான், பெனாயா ஒரு பலசாலி, ஒரு பராக்கிரமசாலி, ஒரு ஆசாரியர், யார் கூடவே இருந்தாங்க? தாவீது கூடவே இருந்தாங்க. இது என்னுடைய லைஃப்பில் 45 வருஷமும் எங்கள் பாசையா கூடவே இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. வல்லினம் மெல்லினம் பார்க்காம 45 வருஷமும் கூட இருந்ததுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க காசு கொடுக்கல, நானும் காசு கேட்கல, வாங்கலை. மானிட்டரி பெனிஃபிட், பண சகாயத்தை நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல, எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, இன்றைக்கு அப்போ அவங்க இறந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2014 இறந்தாங்க, அக்டோபர் 24 இன்றைக்கி 2024, 10 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கு வரைக்கும் கிருபையும் ஆவியும் நிறைவும் அபிஷேகமும் ஊழியமும் எந்த விதத்திலையும் பணமோ செல்வாக்கோ எதுவுமே என்ன இல்லை, குறையலை, கூடிக்கிட்டு தான் இருக்குது, கூடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன செய்யலை, குறை. பாஸ்டியாக உயிரோடு இருக்கும்போதே நாகப்பட்டினத்தில் பஸ் நசாரியஸ் வந்து, நான் ஒரு நாள் ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல், ஆவிக்குரிய தலைவன் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பயணம் பண்ணாதீங்க. உங்களை பற்றின A to Z யாருக்கு தெரியணும்? உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தெரியணும், ஆவிக்குரிய தலைவனுக்கு தெரியணும். அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு முன்னால் போய் நிற்காமலும் மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை அது கள்ள வாழ்க்கை. அது உன்னை ஆசீர்வாதமாக நடத்தாது. இதை நான் ஒரு இடத்துல எங்கே திருவாரூரில் பால் உத்தமன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், காட்டாத்துப்பாலன்ற இடத்துல. அவர் முடிஞ்ச உடனே சொன்னார், எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் டிடி வின்சென்ட் இறந்து போன பிறகு எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லை ஐயா, நீங்கள் வந்து எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருங்க. நான் சொன்னேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனே உயிரோடு இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறது அவ்வளோ உசிதம் அல்ல. நான் உங்கள் ஃபோன் நம்பரை தரேன், நீங்கள் அவங்கள ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க, நான் சொன்னேனே நீங்கள் கேளுங்க. அவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, எனக்கு நாகப்பட்டினம் வந்து ரொம்ப தூரம், நீங்கள் வந்து பாஸ் மனோகரையே நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட, எனக்கு இப்போ இருக்கிறதுக்குரிய சௌகரியம் இல்லை அப்படின்ட்டான். உடனே திரும்பி என்கிட்ட, நான் சேலத்தில் ஒரு இடத்துல போய்கிட்டு இருந்தேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா அப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும், நீங்கள் மறுத்துடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி, நானும் ஒய்ஃபும் ஜெபம் பண்ணி தான் தீர்மானம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. 5 நிமிஷம் பொறுங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறது. ஏன் உள்ளத்தில் நெருடல் இருந்துச்சுன்னா நோ, அங்கே தான் தங்குறேன், அங்கே தான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என் உள்ளத்தில் வந்து நெருடல் இருந்துச்சுன்னா வேண்டாம் பாஸ்டர், நான் 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. போயிட்டே இருக்கலாம், மனசில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவங்க 2 பேரும் இப்படி கேட்குறாங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணவா, இது உங்களுக்கு சித்தமா, இவங்களுக்கு நான் ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பது உங்களுக்கு சித்தமானது தானா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் திருவுளப்பட்டினார். எஸ், எந்த நெருடலும் இல்லை. உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த 5 நிமிஷம் டைம் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, ஒன்று எனக்கு கத்தர் கன்ஃபார்ம் பண்ணணும், 2வது அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் 5 நிமிஷத்தில் என்ன செய்வாங்க, கால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கடமைக்கு கேட்டால் அதோட அவங்க விட்டுருவாங்க. கரெக்டாக 5 மினிட்ஸில் கூப்பிட்டாங்க. நான் ஓகே சரின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாண காரியமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக முன்னிறுத்தி எல்லாத்தையும் கரெக்டாக செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்று கிட்டத்தட்ட 63 லட்சம் என்னமோ வந்துச்சு. வந்தப்போ 63,000 தசமாக வந்துச்சு. அப்படியே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்த ஒரு இதில் இருந்து எங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் அதை அப்படியே தசமாகத்தை உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சொன்னார். தகப்பன்னு சொன்னால் எல்லாத்தையும் எப்படி வைக்கணும், தகப்பனா வைக்கணும். 1-2 காரியத்தில் மட்டும் தகப்பனா வச்சுக்கிட்டு 2 காரியத்தில் விட்டுட்டு போகிறது அல்ல. A to Z எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னா அத்தனைகளும் எப்படி வைக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக கருதணும், வைக்கணும். அவங்க மேலே அப்படி ஒரு கண்காணிப்பு இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர முடியும். நம்ம ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருக்க கத்தர் நமக்கு சம்மதிப்பார். அது இல்லைன்னா இருக்க முடியும். அதே மாதிரி மயிலாடுதுறையில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருங்க அப்படின்னு. ஐம் வெரி சாரி, நான் இருக்க முடியாது. நீங்கள் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், அதில் ஒரு ஆளை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ தூரத்தில் தான் நீங்கள் அவங்களுக்கு மட்டும் இருக்கீங்க. அவங்க வயசுக்கும் உங்கள் வயசுக்கு என்ன இருக்குது, நீங்கள் அவங்களே தகப்பனாக வச்சுக்கலாம். அவருக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய வயசில் இங்கே யார் இருக்கா, ஒருத்தர் இல்லை. அதனால தான் நான் சம்மதித்தேன். அவருக்கு 65 வயசு 66 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 71 வயசு, 5 வயசு டிஃப்ரென்ஸு. அவருக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கக்கூடிய வயசில் உள்ளவங்க அங்கே இல்லை. அதனால தான் நான் சம்மதிச்சேனோன்னு அவர் வாயை மூடிட்டு. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்கங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆவிக்குரிய தகப்பனை கனப்படுத்தவும் மாட்டாங்க, மகனாக இருக்கவும் மாட்டாங்க. அவங்கள நம்ம மகனாக, ஆவிக்குரிய மகனாக, அது சும்மா இது வெட்டு வேட்டு கிடையாது.
இட்ஸ் ரியலி எ கமிட்மெண்ட். ஒரு தகப்பன் அப்படின்னா அது கமிட்மெண்ட்டு, அது பிள்ளை அப்படின்னா அது என்னது, அது கமிட்மெண்ட்டு. அத்தனையும் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளை வந்து கத்த நடத்து. ஏன்னா எங்கள் பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸுக்கு அவர் சாகிற வரைக்கும், அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது கூட பாக்கெட்டில் தசமத்தை வச்சுக்கிட்டு எப்போ அவருக்கு நினைவு வரும்னு சொல்லி மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இது அந்த கான்சியன்ஸ் திரும்ப வரல. உடனே அவங்க மகன்கிட்ட பாஸ்டர் தாமஸ்கிட்ட, இந்தப்பா தசம் வாங்க அண்ணே, உங்ககிட்ட தசம் வாங்க எனக்கு தகுதி இருக்கா? உனக்கு நான் தரல, அப்பாவுக்கு இன்னும் உயிர் இருக்குது, உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க முடியாது, அதனால் நான் யார்கிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட கொடுக்குறேன். அவர் ரொம்ப பயபக்தியாக வாங்கிக்கிட்டார். ஏன்னா அவரை குளிப்பாட்டி துணிமணி மாற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டவங்க இவங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து தசமத்தை வாங்குறதுக்குரிய தகுதி இல்லை. இதெல்லாம் வந்து அனுபவங்கள். தசமாகம் கொடுக்கணும் அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது. ஆனால் அதை எப்படி அபியாசப்படுத்துறது, அதை எப்படி ஆவிக்குரிய தகப்பனை கனப்படுத்துறது, அதெல்லாம் வந்து எங்கே இல்லை, வேதத்தில் இல்லை. ஆனால் நமக்கு முன்னோடியாய் போனவர்கள் அதை அபியாசப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவம் நமக்கு எக்ஸ்போஷராக இருக்குது. அவர் இறந்துட்டார். உடனே என்னை கூட்டிகிட்டு நேராக பாஸ்டர் ஜெயராஜ்கிட்ட போய், எனக்கு முதல் ஆவிக்குரிய தகப்பன் போயிட்டார், அவர் தான் எனக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தது, நீங்கள் எனக்கு நிர்வாகம் சொல்லிக் கொடுத்தீங்க, பாஸ்டர் ஆதாம் தவிர எனக்கு உபதேசம் சொல்லிக் கொடுத்தாரு, இந்த 3 பேரையும் நான் தகப்பனாக வச்சுருக்கேன், இப்போ அவர் போயிட்டார், இனி அந்த தசமாக உங்கள்கிட்ட தான். அவங்க ஏச்சு இவங்க நாங்கள் குட் நியூஸ் மிஷன். அவர் கண்ணீர் விட்டுட்டார், எனக்கா நீ கொண்டு வந்து கொடுக்குற. எஸ், அவர் காலம் முடிஞ்சது. நேராக பாஸ்டர் ஆதாந்துரைகிட்ட போய், பாஸ்டர் 2 பேருக்கும் கொடுத்தாச்சு, இனி நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் ஆவிக்குரிய தகப்பன், எது ஒன்றுனாலும் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் தசமாக இருந்தாங்க அப்படிங்க. அவர் சாகிற வரைக்கும் அவர்கிட்ட தான் தசமாகம் போச்சு. உயிரோடு இருந்த காலங்களெல்லாம் தசமாகம் கொடுக்காமல் இருந்த நாட்களோ மாதங்களோ கிடையாது. ஏன் அவங்க வந்து ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்து இந்த வேதத்தை படித்து ஒரு ஊழியக்காரனாகி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகி இந்த அளவுக்கு அவங்க இருந்த அவங்க இதில் ஏன் இவ்வளவு கண்ணு கருத்துமாக இருந்திருக்கிறாங்க? சிந்திக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு தசமத்தை எத்தனை பேர் அல்லல் திட்டிடுறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. தசமகம் யூடியூப்பில் பாருங்க, தசமமாக என்னன்னே தெரியாதவங்களாம் அதை பேசிகிட்டு இருக்கான், அதை கேலியும் கிண்டலுமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எவ்வளவு கனத்துக்குரியது. முன்னோர்கள் அதை எவ்வளவு கனத்துக்குரியதாக எண்ணி தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் கொண்டு போய் அதை செலுத்தி இருக்கிறாங்க. மண்டிட்டு அவர்கள் அதை செலுத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு பொறுப்பானது, ஒரு முக்கியமானது எது? தசமபாகம், காணிக்க. அதை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அதை வச்சு தாங்க நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படியும் கொடுக்கலாம் இல்லை, இப்படி தான் கொடுக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்தின்படி செய்யும்போது தான் ரிட்டர்ன்ஸ் வரும். அதை வந்து தவறான எண்ணத்தோட நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நிறைய கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் கிடைக்காது. அப்படின்னா நம்ம இந்த சுருக்கு மந்திரம் போட்டு வியாபார நோக்கத்தோடு செய்தோம்னா நோ, ஹி வில் நாட் பிளஸ். அதெல்லாம் ரொம்ப கவனம். ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவ ரீதியாக அப்சர்வ் பண்ணணும். ஏன் மற்றவங்களோட பெரியவங்களோட பயணிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அனுபவம் நமக்கு தேவை. மோசே வந்து மோசையோடையே யோசுவா இருந்ததுனால அந்த தரிசனத்தை அவன் உள்வாங்கி மோசே கையை வைக்க சொன்னார் ஆண்டவர். உன் கையை அவன் மேலே வை, உன்கிட்ட இருக்க பலனை கொஞ்சம் கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தரிசனத்தை கொடு, உன் பாரத்தை கொடு, உன்னுடைய அந்த அபிஷேகத்தை கொடு, உன்னுடைய வல்லமையில் கொஞ்சம் கொடு, உன் கணத்தில் கொஞ்சம் கொடு. இதெல்லாம் நீ கையை வச்சா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ளூடூத்லலாம் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டேட்டா வேணால் என்ன ஆகும்? இதிலிருந்து இன்னொரு செல்லுக்கு டேட்டா ப்ளூடூத்தில் போயிருங்க. ஆனால் ரியாலிட்டியான ஆசீர்வாதமெல்லாம் பரிசுத்தவான்கள் கைகளை வைக்கும் போதே ஆண்டவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஏற்படுகிறது. அதனால ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகிறது. கைகளை வை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? மோசேக்கு இருந்த தரிசனத்தை விட இவனுக்கு வேற ஒரு தரிசனம் வந்துடக்கூடாது. He must have the same mission to carry these people and lead them into the Canaan. ஒரே தரிசனம் தான். இந்த ஜனங்களை வழி நடத்தி எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். நிலத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். அதுதான் யாருக்குள்ள இருந்த தரிசனம்? மோசேக்குள்ள இருந்த தரிசனம். இப்ப அதே தரிசனம் தான் அவன் கையை வைத்த போது அந்த தரிசனம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. யாருக்குள்ள? யோசுவாக்குள்ள. He didn't find any difficult to lead the people. எந்த விதத்திலையும் அது அவனுக்கு பாரமாகவும் இல்லை, அது அவனுக்கு கஷ்டமாகவும் இல்லை, அவனுக்கு அது ஒரு பொருட்டாகவும் இல்லை. அதை அப்படி ஈஸியாக கேரி அவுட் பண்ணி அப்படியே கொண்டு போனான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. மோசேயை வழி நடத்துறது போல நான் உன்னையும் வழி நடத்துவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணார். அவர் கூட இருந்தார். அவனோட அவன் மூலமாக அந்த அற்புதங்கள்
எப்படி செங்கடலை பிளந்தானோ மோசே, அது மாதிரி யோசுவா எதை பிளந்தான்? எரிகோவை பிளந்தான். அந்த இதெல்லாம் கரெக்டாக கர்த்தர் அப்படி கொண்டு போகிறார். இந்த காலையில் 5:15 மணிக்கு ஃபோன் பண்ண அந்த பாஸ்டர் வந்து, எனக்கு ஐயா வந்து எல்லாம் செய்வாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அப்புறம் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை ஆசீர்வதிச்சாங்க. நான் இந்த 2 நாள் கூட்டத்தில் நான் உட்காந்து அப்சர்வ் பண்ணேன், ஐயாவுக்குள்ளே இருந்த அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ பாஸ்டர், நீங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு மெண்டராக இருந்து எனக்கு நீங்கள் செய்யுங்க. அப்போ எவ்வளோ நம்ம எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லாரும் பார்க்குற பார்வையும் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. சிலர் வந்து வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சிலர் உள்வாங்கிக்கிட்டு இருப்பாங்க, வர சிலர் ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வார்த்தைகளை. யார் எந்த கேட்டகரின்னு உடனே அசஸ் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த போதகர் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்த விதம் என்னையவே ஆச்சரியப்பட வைத்தது. அன்றைக்கு ஒரு களிமண்ணை பற்றி ஒரு 3 காரியம் சொன்னேன், மொத்தம் ஒரு 6 காரியம். அது எனக்கு 3 தான் அன்றைக்கி ஞாபகத்தில் இருந்துச்சு. அந்த டைரி நான் கொண்டு போகலை. அன்றைக்கு காலையில் இதெல்லாம் பேசி எனக்கு நீங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, ஒரு நாள் வந்து என்னை ஆசீர்வதிங்க அப்படிலாம் சொல்லி பேசி முடிச்சுட்டு இந்த களிமண்ணை மீறி சொல்லலையே. எனக்கு சிரிப்பு வந்துட்டு, இன்னும் களிமண் மறக்கலைன்னா, இல்லை ஃபஸ்ட்டு ஏன் மறக்கல. திரும்ப நான் டைரி எடுத்து திரும்ப ஒன்று 6 பாயிண்ட்டையும் நான் சொன்னேன். அதுக்கு ரெஃபரன்ஸுன்னு சொல்லி களிமண்ணை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்மளை களிமண்ணில் உருவாக்குறாருங்கிறதுக்கு அந்த 6 பாயிண்ட்டையும் சொன்னேன். அப்போது நம்மிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குது, நம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, நம்மை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அவர்களைத்தான் நாம் உருவாக்க முடியும். அவங்க தான் நம்முடைய சொல்ல கேட்டு அடங்கி இருந்து உருவாகி நம்ம இடத்த அவங்க நிரப்புவாங்க. இப்போ பாசையா இடத்த நான் நிரப்புறேன். என்னுடைய காலம் முடிகிறதுக்குள்ளே இயேசுவின் வருகை தாமதித்தால் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 பேராவது இதை போல செய்கிறதுக்குரிய நபர்களை எழுப்பி விடணும். அவங்க அதை பாரமாக இல்லாமல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அவங்க போதிக்கிறவங்க 10 பேராவது எழுப்பணும் குறைந்தது. அது நான் ஒரு பட்டணத்துக்கு 10 பேர் கணக்கு வச்சுருக்கேன். 20 பேர் 30 பேர் வராங்க இல்லையா, அதில் எத்தனை பேர் தேர்னா போதும்? ஒரு 10 பேர். இப்போமே ஒரு சிலர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏங்க, ஒரு சுயசிவம்னு ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல சொற்பொழிவாளர், நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டிருக்கலாம். அவர் ஒரு நாள் பேசும்போது சொல்கிறார், நான் ஒரு இதில் கேட்டேன், அவர் சொல்கிறாரு, அடுத்த தலைமுறை எங்களை போன்று பேசுவதற்கு வந்து விட்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இப்போ என் உயிர் போனாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா என்னுடைய இந்த காரியத்தை அடுத்த பின்னாலே கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் எழுப்பிட்டாங்கன்னு ஒருத்தர் வந்ததை அவர் சொல்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சொற்பொழிவாளர் தனக்கு பின்னால் இன்னொரு சொற்பொழிவாற்றுகிற இளம் சொற்பொழிவாளரை உற்சாகப்படுத்தி வந்துவிட்டதை சந்தோஷமாக நினைக்கும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம எவ்வளவு நினைத்து அநேகரை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு பின்னாடி ஒரு people have to come and follow us. எதுக்கு ஃபாலோ பண்ணி வரணும் தெரியுமா? டு பிகம் அ லீடர். அவர்கள் தலைவர்களாக மாறுவதற்கு, இதே சத்தியங்களை அப்படியே மாறாமல் எடுத்து கொடுப்பதற்கு, பின்னால் தலைவர்கள் உருவாவதற்கு நாம் இன்றைக்கு ஆசைப்பட வேண்டும் என்பது அன்னைக்கு எனக்கு அது என் தரிசனம். ஆனாலும் ஒரு உலக மனுஷன் ஒரு மேடை பேச்சுக்கு ஒருவன் உருவாகி வந்திருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது பொறாமப்படலை. ஆனால் என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க. இப்போ இன்றைக்கு இதை மாதிரி செய்கிறாங்க, எடுத்து வராங்களா, பிளஸ் பண்ணி செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அந்த பாஸ்டர் நியூட்டன் ஏன்டா தான் சொன்னார், எனக்கு இப்படி ஒரு பேர்டன், ஊழியர்களை உருவாக்க வேண்டும். ஐயா, அது அந்த அரிசனம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன், அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி திரும்ப ஃபோன் பண்ணி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அந்த டேட் எனக்கு வேணும்னாரு. ரைட்டு, வச்சுக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாதம் நடத்தணும் இப்போ கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதம் பிப்ரவரி நடத்தியாச்சு, ஒரு மார்ச்சில் ஒரு சின்ன கேப்பு, அடுத்து எப்போ? ஏப்ரலில். இப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து தாங்க நம்ம ஊழியம் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பாரம்? உருவாக்கணுங்கிற பாரம். ஆகாயத்தில் செலவம் பண்ணி விட்டுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? உருவாகணும். குடும்பங்கள் உருவாகணும், கணவன் மனைவி உறவுகள் மேம்படணும், ஊழியத்தில் அவங்க உருவாகி வரணும், தலைவர்களாக வரணும். இன்றைக்கி அதெல்லாம் நடக்குது. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. குடும்பங்களில் சீரில்லாமல் இருந்த குடும்பங்கள் இன்றைக்கி சீர் பொருந்தி, கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இதெல்லாம் உறவு சரியாகி இன்றைக்கி நிறைய அப்படி ஊழியத்தில், குடும்பத்தில், பிள்ளை வளர்ப்பில் எல்லா ஏரியாக்களையும் அப்படி செட்ரைட் ஆகி வர்றதை பார்க்கும்போது ரியலாகவே காட் இஸ் பிளஸிங் திஸ் மினிஸ்ட்ரிங்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமென். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 5000 ரூபா குறையாமல் ஜனங்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க.
அதை வாங்கிக்கிட்டு வர்றோம். அங்கங்கே கிடைக்கிற காணிக்கையை வச்சு அங்கங்கே கொடுத்துட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதை ஜனங்களுக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்குது, நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தேவன் கிரியை செய்கிறார், குடும்பங்கள் கட்டப்படுகிறது, உருவாக்குறார்கள். இல்லையா? அப்போ உருவாக்குறவங்களோட நம்ம சேர்ந்து கொள்ளணும். அது நான் தான் செய்வேங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்னேன் 2 நாள் நான் காலையிலே வந்துடுவேன், 2 நாள் உங்களோட இருப்பேன். பிகாஸ் இட் இஸ் மை விஷன். நீங்கள் உங்களுக்கு அதே விஷன் கிடைச்சிருக்கு. அந்த விஷனில் நான் வந்து பங்காற்ற நான் ஆவலாக இருக்கிறேன். கூடவே இருந்து அந்த 2 நாள் கூட்டங்களை முடித்து அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இவனை கேட்ட உடனே டக்குன்னு அந்த டேட், ஓகே அந்த டேட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன், காலையிலே வந்துடுறேன், உங்களோட வந்து இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு உருவாக்கப்படாமல் போனதுனால தான் பெந்தகோஸ்து வந்து அழிஞ்சு போயிடுச்சு. சத்தியத்தை பேசுகிறவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். சத்தியம் இன்னைக்கு பேசப்படலை. இன்னைக்கு அபிஷேகத்தை வலியுறுத்துகிறவர்கள் இல்லை. ஆடம்பரத்தையும் பகட்டையும் ஆடலையும் பாடலையும், அதாவது சரியில்லாத ஒருவன் தலைவர்களுக்கு முன்னால் ஆடை விட்டுக்கிட்டு தலைவர்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து அவனை அப்ரூவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, அது நல்லதில்லை. ஒரு ஆகாத விதங்களில் ஊழியங்கள் நடக்கு, கண்ணாமண்ணா பேசுகிறாங்க, தேவையில்லாத காரியங்களில் பாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள் உட்காந்து பேச விட்டுட்டு அவங்க பின்னால் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கனாலே அதை பார்க்கும்போது இவங்கெல்லாம் இதுக்கு சம்மதிக்காங்கன்னா சரிதானே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் நினைப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆகிப்போச்சு. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சத்தியத்தை துலாம்பரமாய் வாழ்ந்து பேசுகிற அந்த கூட்டம் இன்னைக்கு வேணும். அதைத்தான் நம்ம எழுப்பணும், அதுக்குத்தான் நம்ம பாடுபடணும். அது 2 பேருக்காக 4 பேருக்காக எவ்வளவு கஷ்டப்படலாம், அதான் என்னுடைய குறிக்கோள். நமக்கு பெரிய கூட்டமெல்லாம் வரணும்னு அவசியமே. பெரிய கூட்டத்தை வச்சு நீங்கள் உருவாக்கவே முடியாதுங்க. எமோஷனாக அலையிலையா அப்படின்னு கையை தட்டுவாங்க, எல்லாம் போவாங்க, அப்படி கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இங்கே இந்த வேலையை தாண்டின உடனே என்ன மெசேஜ்னு கேட்டால் சொல்ல தெரியுது. எதுக்கு வந்தாங்க? கூட்டாங்க, வந்தோம், அவ்வளோதான். அவங்கள்ட்ட போய் நம்ம மூச்சை கொடுக்க வேண்டிய அவசியம். வாழ்நாள் முழுவதும் 40 வருஷம் கூட வச்சு 2 பேரை தான் மோசே உருவாக்குறான். யார? யோசுவாவையும் காலேபையும். அதில் ஒருத்தனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அப்போ உருவாக்குதல், பவுல் தன் காலம் முழுவதில் இருந்து ஒரு பாருங்க, பர்னபா ஒரு பவுலை உருவாக்குனான். ஒரு பவுல் வந்து ஒரு தீமோத்தேயையும் ஒரு தீத்துவையும், தேமா இடையில என்ன செஞ்சான்? ஓடி போயிட்டான். இவங்க 2 பேரை தான் அவன் உருவாக்குனான். நம்ம உருவாக்குறதுங்கிறது நிறைய பேரை உருவாக்கிடலாம்லாம் முடியாது. இயேசு கிறிஸ்துவை உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் தான் தேர்ந்தெடுத்தாரு? 12 பேர் தான் தேர்ந்தெடுத்தாரு. ஆவியானவர் 10 பேருக்கும் பேசுவார், 2 பேருக்கும் பேசுவார், 12 பேருக்கும் பேசுவார், 1000 பேருக்கும் பேசுவார். ஆவியானவருக்கு பேசுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்தெந்த கூட்டத்தில் யார் யார் உருவாகிறா அதுதான் முக்கியம். ஆகவே மனசு, இந்த மனசில் நான் உங்களுக்கு 7 விதமான சிந்தனைகளை மட்டும் நான் சொல்கிறேன். அதை அடுத்த மாதத்தில் நம்ம அதை விரிவாக நாம் தியானிக்கலாம். 1, ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், ஆவிக்குரிய சிந்தனை. பிலிப்பியர் 4:8 ஆவிக்குரிய சிந்தனை, ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ். 2வது டாக்ஸிக் தாட்ஸ், அதாவது துர்ச்சிந்தனை. டாக்ஸின் அப்படின்னு சொன்னா விஷக்கழிவுகள்னு அர்த்தம். அப்ப துர்ச்சிந்தனை தான் என்னது? ஒரு விஷக்கழிவான ஒரு சிந்தனை, டாக்ஸிக் தாட். 3வது ஈவில் தாட்ஸ், தீமையான சிந்தனை. தீமையான சிந்தனை. 4வது குட் தாட்ஸ், நல்ல சிந்தனை. 5வது தாட்ஸ் ஆஃப் குட்னஸ், நன்மையான சிந்தனை. 6வது wicked thoughts, பொல்லாத சிந்தனை. 7 abominable thoughts, அருவருப்பான சிந்தனை, எண்ணங்கள் அல்லது அருவருப்பான சிந்தனை. அடுத்த மாதத்தில் வரும்போது நாம் இதை சிந்திக்கலாம் தொடர்ந்து.
ஃபீட்பேக் பேப்பரை கொடுங்க. Yeah.